ஓ, இப்ப கேக்குது. ஓ, ரேடியோ இப்போதைக்கு வராது. நாங்கள் Zoom-லே நிகழ்ச்சியை செய்வோம். எல்லாரையும் கூப்பிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு சொல்லி நடக்குதுன்னு சொல்லுங்க. நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லுங்க. Zoom-ல வர சொல்லுங்க. எல்லாரும் முன்னால வாருனாங்க. ஓ, Zoom-ல அந்த சில பேர் நிப்பாட்டிட்டோமல்லோ. நீங்க யாரு பத்மி சரோஜினி சொல்லுங்க. இல்ல, அவாக்கு கொஞ்சம் சுவம் இல்ல போல, பேக் பெயின் உண்டு. நாங்க என்ன, நான் அடிச்சு கேட்டுனா உங்களுக்கு இப்படித்தான் வருவோண்டா தான் நிப்பாட்டிட்டேன் படுகேன். அவட ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ல. சரி சரி. ஓகே அப்ப ஓகே மகள் ஒன்றவே வந்து கொண்டிருக்கிறாவ ஓகே கூட்டிட்டு சரி போறதுக்கு. ஓகே ஓகே. லைஃப்ல எல்லாம் வருதுதான். ஆனா ஓ, வருது வருது. வாணி அவர்களுடைய குரல் தான் வேற இல்லை. அதாலதான் இப்ப அவர் நிக்கிறார் உள்ளுக்கு. அவர் Zoom-ல வருவதற்கு. அப்ப நாங்கள் நிகழ்ச்சியை தொடங்குவோம். ஆமா, நான் கேட்டேன். அப்ப அவ வர மாட்டா, ஆஸ்பத்திரி வெளியிட்டு நிக்கிறான். ஓகே, நீங்க தொடங்குங்க, நாங்க வருகிறோம். ஓகே. மெட்டுமர் சொல்தல் நிகழ்ச்சியினூடாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் வளமை போலவே எங்களுக்கும் எதுவும் விளங்க பிடிக்குது. வளமை போலவே நாங்கள் நிகழ்ச்சி போகலாம். சொல்தடல் நிகழ்ச்சியில முதலாவது சொற்களை கண்டுபிடிக்க வேணும். நீங்க 3 சொற்களை கண்டுபிடிக்க வேணும். நான் தர தரவை வச்சு நீங்க கண்டுபிடிங்க. பழைய சொல்லோ பழசும் பெறும் புதுசும் பெறும். தேடுவா, நீங்க தேடணும். ஓகே, முதலாவது தரவை எழுதுங்க. 3 எழுத்துக்களை கொண்ட சொல்லி. இது 3 எழுத்துக்கள். ஒரு இயற்கையான தவிர்க்க முடியாத வாழ்க்கை சுழற்சி. இது ஒரு இயற்கையான தவிர்க்க முடியாத வாழ்க்கை சுழற்சி. இரண்டாவது, இது பரந்த என்பதை குறிக்கும் வாழ்க்கை சுழற்சி. என்ன? ரெண்டாவது வந்து இது ஒரு பரந்த என்றதுக்கு குறிக்கும் சொல். ஒரு பரந்த என்றதுக்கான ஒத்த சொல். மூன்றாவது, மனித அல்லது தெய்வீக உருவில் உள்ள பொம்மை அல்லது சிலைகளை இப்படி சொல்லுவோம். மனித அல்லது தெய்வீக உருவில் உள்ள பொம்மை அல்லது சிலைகளை இப்படி சொல்லுவோம். 3 எழுத்துக்கள். சிலை என்ன? ஓ, முதலாவது இயற்கையான தவிர்க்க முடியாத வாழ்க்கை சுழற்சி. இரண்டாவது, இது பரந்த என்பதை குறிக்கும் ஒரு சொல். மூன்றாவது, மனித அல்லது தெய்வீக உருவில் உள்ள பொம்மை அல்லது சிலைகளை குறிக்கும். சில ஆட்கள் கூட இப்படி இருப்பார்கள். மூன்று எழுத்துக்கள். சிவமணி அவர்கள் போயிட்டார் போலடாக்கு. நிக்கிறாரா? இல்ல, ரேடியோல எல்லாம் வருதுதான். இயற்கையான வாழ்க்கைன்ற சுழற்சி என்ன சொன்னீங்க? எல்லாருக்கும் இது வரும். 4 எழுத்தா 3 எழுத்து? 3 எழுத்துக்கள். பரந்த பரந்த வழியா? பரந்த வழியா? இரண்டாவது, இது பரந்த என்ற ஒரு சொல்ல குறிக்கும். பரந்த என்றைக்கு எல்லாருக்கும் தேவையான ஒன்று. எல்லாருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் இது தேவையான மாதிரி ஒரு. நான் சொல்லி பார்க்கவா? சொல்லி பாருங்கள். சொல்லுங்கள். நான் சொல்றேன், முதுமை, புதுமை, பதுமை. வேறையாக்கள் என்ன? இயற்கை தவிர வாழ்க்கை சுழற்சிய பரந்த சொன்னீங்க. என்ன? பரந்த என்னோட சரியா? அந்த வழியில் வரலாம். நீங்க 2க்கு சரியா சொல்லி இருக்கிறீங்க. 1 தவறு. எது தவறு? இரண்டாவது தவறு. முதுமை, பதுமை, பரந்த 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 வெள்ளியா பரந்ததா இருக்கிற பரந்த மனப்பான்மை அப்படின்னு சொல்றீங்களா? அப்படின்னு சொன்ன கெடுக்கலாம். அது எல்லாருக்கும் பொதுவான ஒன்ற மாதிரி. எனக்கு உங்களை வீர செய்யுது. புதுமை வருமா அதுல? ரெண்டாவதுக்கு வருமா? மெதுமை இல்ல, முதுமை. புதுமை வருமா? புதுமை அதுவும் வராது. புதுமைதான் சொன்னேன். புதுமையும் மிதுமை. மிதுமை
புதுமை பொதுமை பொதுமை புது வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்துக்கள். பொதுமைதான் அதுக்கான சரி. பொதுமை. ஆமா, முதுமை, பொதுமை, பதுமைதான் இதுக்கான விடைகள். சரி சரி வாழ்த்துக்கள் நிமிஷக்காக்கு. பொதுமை. இனி அடுத்தது 4 எழுத்துக்களை கொண்ட சொல். இது 4 எழுத்துக்களை கொண்ட சொல். போதை அல்லது காமத்தால் ஏற்படும் மயக்கம் அல்லது ஒரு பித்து பிடிச்ச நிலைன்னு சொல்லலாம். போதை அல்லது காமத்தால் ஏற்படும் மயக்கம். 2வது ஆரோக்கியமான நல்ல நிலை. ஆரோக்கியமான நல்ல நிலை. 3வது இது ஒருவருக்கு அல்லது அவருக்குரியதை குறிக்கும். ஒருவருக்கு உரியதை ஒருவருக்கொருவர் அல்லது அவருக்குரியதை குறிக்க பயன்படுகிறது இந்த சொல். நாலு எழுத்து சொல்றீங்க என்ன? 4 எழுத்து. 4 எழுத்துக்கள். போதை அல்லது காமத்தால் ஏற்படும் மயக்கம். 2வது ஆரோக்கியமான நல்ல நிலை. 3வது இது ஒருவருக்கு ஒருவர் அல்லது அவருக்குரியதை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது இந்த சொல். வணக்கம், உங்களுக்கு வாழ்த்துக்கள். மப்பு என்றாலும் 3 எழுத்துல வருது. நீங்க 4 சொன்னீங்களா என்ன? துன்பம் இன்பம் தன்மம் என்று வரும். இல்ல, அந்த வழியில வராது. நிவாரணி அப்படி வருமா? இல்ல, அறிவிக்க நிலை. சொல்லுறேன். சொல்லுங்க பாப்போம். முதலாவது பித்தம்னு சொல்லி பார்க்கிறேன். பித்தம் மற்றதுக்கு உரியதுக்கு தத்தம். உரியதுக்கு தத்தம், மற்றதுக்கு நினைச்சு வந்தது வரவிடாம போயிட்டு. பித்தம் மொத்தம் சொல்றேன். மொத்தம் தத்தம். பித்தம் மொத்தம் தத்தம். ஒன்று சரி. நான் சொல்லி சொல்லண்டா. பித்தம் சித்தம் அத்தம். அது தவறு. நான் சொன்னது சரி. ஒன்று சரின்னு சொல்றீங்க. ஒன்று சரி. எதன்னு சொல்ல மாட்டீங்க. எதன்னு சொல்ல மாட்டேன். பித்தம் அத்தம். பித்த மயக்கம் சொல்லுவாங்க தானே. பித்த மயக்கம். பித்தம் தான் முதல் சரி. ஆரோக்கிய நிலைக்கு நல்ல நிலை. நித்தம் சித்தம். பித்தம் சித்தம் சித்தம் சொன்ன நான் இல்லையா? சரியா? 2வது நான் சொன்ன நான் தவறு. நித்தம் பித்தம் நித்தம் அத்தம்மன். தவறு. உத்தம். உத்தம்னு சொல்லி பார்க்கிறேன். உத்தம் நல்ல நிலைக்கு உத்தமம்னு சொல்லுவாங்க தானே. உத்தம். அதுவும் தவறு. ஓட ஆரோக்கிய நிலைக்கு நல்ல அந்த தரவு அத்தம். முதலாவது போதை அல்லது காமத்தால் ஏற்படும் மயக்கம். ஓ 2வது ஆரோக்கியமான நல்ல நிலை. நல்ல நிலை. 3வது தான் இது ஒருவருக்கொருவர் அல்லது அவரவருக்குரியதை குறிக்க பயன்படுகிறது. அதான் சொன்னேன். தத்தம். தத்தம் சொல்லி பார்த்தேன். தத்தமா தங்களுக்குரியது தத்தம்னு சொல்லி பார்த்தேன். சரி, நான் சொன்னதான் ஒன்று சரி என்று. தத்தம் தான் சரி. என்ன தத்தம் தான் சரி. பித்தம் புள்ள தத்தம். 9 ஆரோக்கிய நிலையை முத்தம். 2வதுக்கு முத்தம் என்று வரும் நினைக்கிறேன். தத்தம் சுத்தம். சரியா? தத்தம் சுத்தம். முதலாவதுக்கு இத்தம். முதலாவது இத்தம். முதலாவது முத்தம் என்று சொல்லிப்பார். மத்தம் என்று முத்தம் அத்த தத்தம். மத்தம் என்று சொல்றேன்.
வாழ்த்துக்கள். நேவிசக்காரன் அடிக்கிறதா மத்தம் தான் சரி. அது போதையால வார காமத்தால வாரது மயக்கம் வந்து மத்தம். மத்தமா மற்ற ஆரோக்கியமான நல்லெண்ணெய் வந்து சுத்தம். சுத்தமா இருந்து ஆரோக்கியமா இருக்கலாம். மற்றது தத்தம். சிறப்பான வாழ்த்துக்கள். இப்ப மூன்றாவது யார் சொல்றீங்க? மூன்றாவது இரண்டு எழுத்துக்கள் தான். இது ஒரு பொருளின் மேற்பரப்பில் ஒட்டி கொண்டிருக்கும் நிறம். அது உடுப்பா இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு ஒன்றுல ஒட்டி கொண்டிருக்கும் நிறம். இரண்டாவது, இது ஒரு பொருளில் அல்லது நிலையின் போதாமை. இது ஒரு பொருளின் அல்லது ஒரு நிலையின் போதாமை. மூன்றாவது, ஒருவரது இருப்பிடம் அல்லது குடியிருக்கும் இடம். கரை குறை அறை. கரை குறை அறை. அந்த வழியில் வரும், ஆனால் ஒன்று பிழை. கரை இல்லாமை மறை 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 கடைசியா ஒருவரது இருப்பிடம் அல்லது குடியிருக்கும் இடம். நீங்க அறை சொல்றீங்க, நான் குடியிருக்கும் இடம் தனியா அறை இருக்காது. அது சிறை. சீனா சிறை. சிறையில எல்லாரும் குடியிருக்க இல்லாதானே. மறைவா இருக்கிற மறை. இரண்டாவது தரவு என்ன? இது ஒரு பொருளில் அல்லது நிலையின் போதாமை. போதாமை போதாமை. சொன்னதுல ரெண்டு சரி. கரை குறை. கரை குறை உரை. ஆமா, உரை சரியான பதில். உறைவிடத்தை உரைன்னு சொல்லலாம். உரை. கரை குறை உரை. ஓகே, எழுதிக்கிட்டு வாசிக்காம. கரை குறை உரையா? உரை உரை உறைவிடமா? அடுத்ததும் இரண்டு எழுத்துக்கள் தான். முதலாவதுக்கான தரவு அருள் அல்லது நல் எண்ணத்தை குறிக்கும். அருள் அல்லது நல் எண்ணத்தை குறிக்கும். இரண்டாவது, பிற திடப்பொருட்களின் தூள் போன்ற மிகச் சிறிய துகள்கள். பிற திடப்பொருட்களின் தூள் போன்ற மிகச் சிறிய துகள்களை குறிக்கும். மூன்றாவது, ஒளி பொருந்திய நகரம் இல்ல ஞானம் தரும் இடத்தை குறிக்கும். ஆசி ஆசி தூசி தேசி தேசி. என்ன 4-5 சொல்றீங்க? 3 தானே கேட்டேன். நீங்க ஆசி தூசி தேசி. தேசியா? தேசி எதுக்கு சொல்றீங்க? ஒளி பெருந்திய நகரம் அல்லது ஞானம் தருமிடம். அந்த வழி வருமோ? அந்த வழி வரை உங்களோட வாயில விடையும் வந்தது. ஆனா நீங்க மாறி பேரு தேசிக்கு போயிட்டீங்க. ஆசி தூசி பூசி 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 பூசிய ஏசியா ஏசியா. ஆசி தூசி சரி, கடைசிக்கு சரி வரையில் இன்னும் கடைசி சொல்லுங்க இருக்கா கடைசியான. ஒளி பொருந்திய நகரம் அல்லது ஞானம் தரும் இடம். இது ஒரு இந்தியாவில் உள்ள ஒரு இடம். காசி. காசி காசி காவன்னா காசி காசி. எல்லாரும் சொல்றீங்க காசி என்று. நான் யாருக்கு புள்ளி கூடுறேன்? நானும் சொன்னேனா? முதல் காசி வந்துட்டு முதல் அவர் சொன்னவர் ஜெயநரசன் தான் சொன்னவர். ஆசி என்று அதுல நின்று ஆடினபடியதான் நான் திருப்பி கேட்டேன். நான் அவருக்கே அந்த புள்ளியில கொடுக்குறேன். ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம். இது 4 எழுத்துக்களை கொண்ட சொல். 4 எழுத்துக்கள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போவதுதான் இதற்கு காரணம். எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போவதுதான் இதற்கு காரணம். இரண்டாவது, சித்த கலக்கம். இது ஒருவித தவிப்பையும் ஏற்படுத்தும். சித்த கலக்கம் இது ஒரு வகை தவிப்பையும் ஏற்படுத்தும். மூன்றாவது, இது பொதுவாக உலகியல் சார்ந்த சுகங்களையும் உணர்வுகளையும் குறிக்கும். இது பொதுவாக உலகியல் சார்ந்த சுகங்களையும் உணர்வுகளையும் குறிக்கும். எதிர்நிறை நோக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போவதுதான் இதற்கு காரணம். நாலு எழுத்து. என்ன? நான் 2 எழுத்துக்கு பார்த்தேன். 3 எழுத்துக்கள். 3 எழுத்துக்கள். நீங்க 4 சொல்லிட்டீங்க. 4 எழுத்துன்னு சொன்னீங்க. 3 எழுத்து. சாரி, 3 எழுத்துக்கள் தான். எதிர்பார்ப்பு நிறைவேறாத காரணம். நிறைவேறாமல் போவதுதான் இதற்கு காரணம். போவதற்கு இதுக்கு காரணம். இது போவதற்கு காரணம் சித்த கலக்கம் என்ற சொல்லுக்கு உரிய சொல்லு. இது ஒரு வித தவிப்பையும் ஏற்படுத்தும்.
ம், ம், ம். கடைசி என்ன சொன்னீங்க? இது பொது இது பொதுவாக உலகியல் சார்ந்த சுகங்களையும் உணர்வுகளையும் குறிக்கும். எதிர்மறையானது. மூன்றாவது கன அர்த்தங்கள் இருக்குது. அதாவது இன்பத்தை குறிக்குது, நுகர்வை குறிக்குது, செல்வத்தை குறிக்குது. மோகம் தாகம் சாமன் வருமா? அது வருமா? இல்ல அது வரும். சொல்லுங்க வடிவா. முதலாவது கடைசி மோகம், ரெண்டாவது தாகம், நடுவான், மற்றது எதிர் நிறைக்கிறது தாகம் என்று வரும். தவறு. ஆனா அந்த வழி வரலாம். ஆனா நீங்க சொன்ன இது இதுகள் பிள்ளை. தவறு. வரிசை பிள்ளை. வரிசையும் பிள்ளை. அதுல இல்ல மற்ற கேள்வியின் ரெண்டு பிள்ளை ஒன்றுக்கான சொல்லு. ஆனா நீங்க அதுக்கான சொல்லல. நேம்ஸை கைட்டுக்கு இருக்கிறார். தாபம், தாபம், சாபம், பாவம் வரும். கிழக்கம் நான் வந்து அந்த ஜேகா சொன்ன வழி சரியான்னு சொல்றீங்களா? அந்த வழி சரியான சொல்றது பிள்ளை. பிள்ளையா? எதிர்மையாக நோறது. அந்த கேள்வியை தயவு செய்தா சொல்லுங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போவதுதான் இதற்கு காரணம். சித்த கலக்கம் இது ஒருவித தவிப்பையும் ஏற்படுத்தும். மற்றது இது பொதுவாக உலகியல் சார்ந்த சுகங்களையும் உணர்வுகளையும் குறிக்கும். தாபம், பாவம், தாபம். தவறு. அந்த வரிசையில் வராது. அந்த அந்த இதுல நிக்கிறீங்க. ஆனா அந்த நீங்க சொன்ன மூன்றும் பிள்ளை. இது நிறைக்கிறது சித்தத்துக்கு விலகுறது. மற்றாக்கள் எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க. தெரிஞ்சாதானே சொல்லி பாருங்க. இரண்டாவது பாவம், மூன்றாவது சாபம். இப்ப இதே மாத்திட்டீங்க நீங்க. சொல்லி பாவம், இது நிறைக்க முதலாவது வேகம், இரண்டாவது மோகம், மூன்றாவது பாகம். நீங்களும் ஒன்று சரியா சொல்லி இருக்கிறீங்க. எதுன்னு சொல்ல மாட்டேன். மற்றாக்கள் கண்டுபிடிக்கலாம். இல்ல உங்களுக்கு அந்த தரவை வச்சு இதுதான் சரின்னு தான் கண்டுபிடிக்கணும் நீங்க. மோகம், சோகம், உணர்வு என்று சொன்னீங்க. இரண்டாவது சோகம், இரண்டாவது சோகம், மூன்றாவது பாகம். இரண்டாவது சித்த கலக்கம். இது ஒரு தவிப்பையும் குறிக்கும். அதான் சோகம் தானே. வடிவத்தை தரவுகளை கவலையா கவனிங்க. நான் மோகம் சொன்னதுக்கு மோகம் வேகம், மோகம், பாகம் சொன்ன உணர்வை குறிக்கிறது பாகத்துக்கு வராதுன்னு. அந்த உணர்வை குறிக்கா என்ன? உணர்வுதான் சோகம் கடைசியா. இல்ல கடைசி இது பொதுவாக உலகியல் சார்ந்த சுகங்களையும் உணர்வுகளையும் குறிக்கும் தான் இருக்கு. இது என்ன அர்த்தங்கள் இருக்குது? நான் ஏகம் சொல்றேன். ஏகம் ஏகன்னா ஏகம் தேகம், தேகம். இல்ல தவறு, தவறு. நான் தாபம் சொல்றேன். அதுவும் தவறு. மூண்டையும் சொல்லுங்க. ஏன்டா இன்னும் விட வடிவா வர இல்ல. வர இல்ல. ஓகே. சோகம். எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போவதுதான் இதற்கு காரணம். எப்படி இருப்பீங்க எதிர்பார்ப்பு நிறைவேறாட்டில்? சோகமா இருக்கிற சோகம். அதைத்தான் கேட்கிறேன். நீங்க வேற மாறி மாறி சொல்லி கொண்டிருக்கீங்க. ரெண்டாவதுக்கு வேற, மூன்றாவதுக்கு வேற. சோகம், சோகம் எதிர்பார்க்கிறது முதலாவது சோகம், இரண்டாவது சித்த கலக்கிறது மோகம், மூன்றாவது இது ஒரு பொதுவா இருக்கிறது பாகம் என்று சொல்லி பார்க்கிறேன். நான் தான் பாகம் என்று சொன்னேன். அது உணர்வுகள். அது போகம், மற்ற இரண்டாவது தாகம், மூன்றாவது பாகம் என்று சொல்றேன். போகம். பத்மினி அவர்கள் சொன்ன போகம் அது எத்தனையாவதுக்கு வரும்னு சொல்லுங்க. முதலாவதுக்கா, ரெண்டாவதுக்கா, மூன்றாவதுக்கா? போகம் வந்து மூன்றாவதுக்கு வரும்னு சொல்றேன். ஓகே. அப்படின்னா சரி. விஜயாக்கா சொன்ன ரெண்டு சரி,
பத்மினி சொன்னது ஒன்று சரி. இப்ப நான் சொன்னது பிள்ளையா? நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லல நீங்க. ஓ, அப்ப என்ன பதில் என்ன? பதில் சோகம், மோகம், போகம் போகும். ம். மாறி மாறி சொன்னபடியால் எனக்கு அது குழப்பமா இருந்தது. கேள்வியில வடிவா எழுதுறீங்களா? அதான் நாங்களுக்கு ஓகே, இப்ப நான் தனித்தனி ஆக்கள்கிட்ட கேட்க போறேன். ஏன்னா இது சின்ன கேள்விகள். ம். சரியா? ஓகே, நான் இணைஞ்சிருக்கிறேன். ஓகே, முதலாவது யார் வர போறீங்கள்? மாலினியா நான் போடுங்க. வாசி- அதான். கரெக்டான சரியான புல். யார் சொன்ன? வித்யாக்காவா? ஓ வாணி வாணிட்டு ஓகே, இது வந்து 4 எழுத்துக்களை கொண்ட சொல். ஓகே, முதலாவதுக்கான தரவு கொண்டாட்டங்களின் போது இது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். எந்த கொண்டாட்டமா இருந்தாலும் இது கட்டாயமாக இருக்கும். 2வது, இது ஒருவரின் நடத்தையில், குணத்தில், செயற்பாடுகளில் உள்ள குறைகளை நீக்கி நல்ல நிலைக்கு மாறும் நிலை. ஒருவரின் நடத்தையில, குணங்கள், செயற்பாடுகளில் இருந்து குறைகளை நீக்கி நல்ல நிலைக்கு மாறும் நிலை. 3வது, நாம் உண்ணும் உணவே நமக்கு இதுவாகத்தான் இருக்கிறது. நாம் உண்ணும் உணவே நமக்கு இதுவாகத்தான் இருக்கிறது. 4 எழுத்துக்கள். என்ன 4 எழுத்துக்கள். 2வது என்ன சொன்னீங்க? இது ஒருவரின் நடத்தையில, குணம், செயற்பாடுகளில் உள்ள குறைகள் இல்லாம நீக்கி நல்ல நிலைக்கு மாறும் நிலை. வாணி சொல்லாட்டா நான் சொல்றேன். விருந்து, அருந்து, மருந்து சொல்றேன். வாழ்த்து. சிறப்பு. 2வது யோசிங்க இருக்கா? 2வது அதானோ? ஒருவரின் நடத்தையில், குணத்தில், செயற்பாடு குறைகளை நீக்கி நல்ல நிலைக்கு மாறும் நிலை. நல்ல நிலை. ஒரு ஆள் இருக்கிற குறையை நீக்கி அவர் நல்லவரா வரைக்கும் என்ன, அவர் எப்படி நீக்கிறது என்னன்னு சொல்லுவோம்? இருந்து என்று சொல்லுவாங்க. விருந்து, திருந்து. அவாட்டி எல்லாம் கேட்டேன். திருந்துதான் சரி. திருந்து. ஓகே, என்ன விருந்து திருந்து? மருந்து மருந்து. ஓகே, நான் மத்தியான டிசன் நீங்க சொல்லாத ஆக்கள்கிட்ட கேட்கிறேன் முதல். நீங்க வாங்க. என்ன நீங்க ஏற்கனவே 2க்கு சொல்லி இருக்கிறீங்க. சரி, பத்மினி வாங்க. உங்களுக்கான இது வந்து 3 எழுத்துக்கள். இது இந்தியாவில் உள்ள ஒரு நகரின் பெயர். அநேகமா கேள்விப்பட்ட பெயர் தான் இது. ஒரு நகரின் பெயர். இந்த பெயருக்கு பின்னால நகரண்டு முடியும். சரியா? 2வது, இந்தியாவில் ஆங்கிலேயர் எதிராக போராடிய வீரர்களை குறிக்கும் சொல். இந்த பெயரை சொல்லித்தான் அவர்களை பாண்டியர்கள் என்று அழைப்பார்கள். சரியா? 3வது, ஒரு விடயத்தை பற்றி ஆலோசித்து முடிவெடுக்கிறது. ஒரு விடயத்தை நாங்கள் ஆலோசித்து முடிவெடுக்கிறது. அவ சொல்லாட்டா நான் சொல்றேன். 3 எழுத்திலே ஒரு நகர். தூணாவில முடியுமா? அப்படி கேட்காம சொல்லி பாருங்க பாப்பம். முதலாவது விருதுநகர். மற்றது ஆங்கிலேயர் ஆட்சி. அந்த இந்தியாவில தான் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல போராடிய வீரர்களை அந்த முதல் 3 பேரையும் அந்த 3 எழுத்தையும் சொல்லித்தான் நாங்கெல்லாம் பாண்டியர்னு சொல்லிவிடும். 3 எழுத்தையும் சொல்லி எப்படி? அப்ப நீங்க விருது சொல்லிட்டீங்க, அந்த வழியில வாங்க மிச்சது. மருது. சரி, 3வது சொல்லுங்க. மற்றது கடைசி என்ன அடுத்த கேள்வி? ஒரு விடயத்தை பற்றி ஆலோசித்து முடிவெடுக்கிறது. ஆலோசித்து. விருது, மருது, என்னண்டு ஆலோசிக்கிறது? இது சரியா பிள்ளையாண்டு நீங்க ஒன்று ஆலோசிச்சு போட்டுத்தான் அது என்னன்னு சொல்றது. நீங்க அதுன்றது ஆலோசிக்கிறது என்ன சொல்லலாமா? பெருது. அப்படி பெருது. கருது. வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்தது யார்? ராஜினி அல்பன் சொல்லி நிக்கிறீங்க தானே? ஆமா. உங்களுக்கான இது 3 எழுத்துக்களை. அதாவது ஒருவரின் உண்மைத்தன்மை வெளிப்படுத்துதல் அல்லது ஏமாற்றம் அடைதல். 2வது, இது உடலிலோ மனதிலோ ஏற்படும் ஒன்று. மனதிலேயும் ஏற்படும் சிலருக்கு, உடலிலும் ஏற்படுற ஒரு இது.
மூன்றாவது நிலையற்ற தன்மை அல்லது கனவு போன்ற தோற்றங்கள் ஆகும். நிலையற்ற தன்மை அல்லது கனவு போன்ற தோற்றங்கள் ஆகும். இது உண்மையிலே நடக்காது எங்களுக்கு, ஆனா கனவு காண்ற மாதிரி. அப்படி எத்தனை எழுத்து? மூண்டா? 3 எழுத்துக்கள். ம். ஓ. உன்னதன முதலாவது ஒரு உணர ஏமாற்றமா? ஒருவரின் உண்மைத்தன்மை வெளிப்படுத்துதல் அல்லது ஏமாற்றம் அடைதல், ரெண்டுக்கும் வருது அப்படி. உண்மைத்தன்மை. அது வராது. ஒருவரின் உண்மைத்தன்மை, உண்மைத்துண்மையை அறிதல் என்ன? வெளிப்படுத்துதல். வெளிப்படுத்துதல். இது உடலிலும் மனதிலும் ஏற்படும் ஒன்று. 4 இடத்துல வருது. உடலிலும் மனதிலும். நான் சொல்லவா? பொறுங்க, அவர் சொல்லட்டும், அவருக்கான சான்ஸ். மற்ற நீங்க கணக்க சொல்லிட்டு போட்டீங்க. சரியில்லை எனக்கு பார்ப்போம். அவ இல்லை. நிலையற்ற தன்மை அவலை, உடலில் ஏற்படுறது கவலை. உடலில் ஏற்படுறது, மனதில தான் கவலை வரும். உடலில் என்ன வரும்? நான் ரெண்டிலே வரும்னு சொன்னேன். உடலிலும் ஏற்படும், மனதிலும் வழி வராது. உடலில் ஏற்படுறது கவலை வந்து தனியா மனதில தான் வரும், உடல்ல தெரியாது. தெரியல சொல்லட்டும். மற்ற நிலையற்ற தன்மை எல்லாரும் கனவு போன்று இருக்கும், எல்லாருக்கும் அது தோற்றம். பதட்டம் இல்ல, 3ல நிலை இல்லாத வாழ்வில எனக்கு தெரியல. உலகே மாயம். அந்த வழியில வாங்க. அது கடைசிக்க நிலையற்ற தன்மைக்கு, அது கடைசிக்கு தான் அந்த விட. கடைசிக்கு மாயம். உடலிலும் மனதிலும் வாரது காயம். ஒரு உண்மை என்ன ஏமாற்றுவது, ஏமாற்றம் அடைதலையும் இப்படி சொல்லுவோம். மற்ற ஒருவரை உண்மைத்தன்மை இன்னொரு ஆள் வெளிப்படுத்த அவற்றை இது சாயம். 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 உங்களை யார் சொல்ல சொன்னது? சாயம். மாயம். நேயம். இல்ல, சாயம் காயம் மாயம் தான் இதுக்கான விடை. உண்மைத்தன்மைக்கு நான் நேயமாக்கும். இல்ல, அது வெளிப்படுத்தல, இன்னொரு ஆள் தான் வெளிப்படுத்த போயிடும். அவற்றை இது அவற்றை சாயம் வெளுத்து போச்சுன்னு சொல்லிடணும். இல்ல அவற்றை இது சாயம் வெளுத்துட்டு சொல்லுவாங்க. அவருடைய சாயம் வெளுத்துட்டு சொல்லுவாங்க. நான் வரட்டா? ஆமாம், வாங்க. ஓகே, உங்களுக்கு இன்னும் சும்மா தரேன், சரியா? 2 எழுத்துக்கள்ல 2 எழுத்து தான். இது ஒருவரை சிறப்பிக்கவும் மரியாதைக்குரிய சொல்லாமல் பயன்படுகிறது. ஒரு ஆளை சிறப்பிக்கவும் பயன்படும், அதே நேரத்தில் மரியாதைக்குரிய சொல்லாமல் பயன்படும். மற்ற ஒன்றின் உருவாக்கத்திற்கு இது தேவைப்படுகிறது. மூன்றாவது, மணமகனுக்கு பெண் வீட்டார் தரும் முதல் விருந்தை எப்படி சொல்லுவோம்? மணமகனுக்கு பெண் வீட்டார் தரும் முதல் விருந்து. 2 எழுத்து தான். அக்கா சொல்லாட்டி நான் சொல்லி பாக்குறேன். இது ஒருவரை சிறப்பிக்கவும் மரியாதைக்குரிய சொல்லாமல் பயன்படுகிறது. 2வது, ஒன்றின் உருவாக்கத்திற்கு இது தேவைப்படுகிறது. மற்றது, மணமகனுக்கு பெண் வீட்டார் தரும் முதல் விருந்து. என்ன சொல்றது முதல் விருந்து? கூட இந்தியாக்காரர் தான் பாவிக்கிற அந்த சொல்லு. மறுவுடன் சொல்லுவாங்க. ஒருவரை சிறப்பிக்க இல்ல மரியாதைக்குரிய சொல்.
சரி, ஆண்களை நாங்கள் சொல்லும்போது இந்த சொல்ல சொல்லித்தான் சொல்லுவோம். திருவழியில வருமோ? சரி சொல்லுங்க, அப்படி இல்லைங்க. அப்படி மூண்டையும் சொல்லுங்க. மற்ற ரெண்டாவது ஒன்று உருவாக்கத்துக்கு என்ன தேவை? ஒரு கவிதை எழுதணும்னா என்ன வேணும்? கரு ஆஹ் இனி எல்லாத்தையும் மற்றது சொல்லணும். அடுத்தது மனம் வீட்டுக்கு மரு மணமகன் மரு வாழ்த்துக்கள். மரு அதுதான். என்று சொல்லி யா, திரு மரு கரு மருதான் இது கண்ணவிடைகள். மரு என்ன நான் மருதான் எழுதி வச்சிருக்கிறேன். மருவண்டு தான் எழுதி மரு வச்சிருக்கேன். மரு அதான் மறு வீட்டுக்கு போறோம்னு சொல்றா. இந்த மறு நாங்கள் மறு வீடுன்னு சொல்றோம். அந்த நாங்க மருதான் அது புறாக இல்ல போறது, அது மறு வீடு. அதான் கணவனா பொம்பளைகள் போறதான் சொல்றேன், ஆம்பளைகளுக்கு பெருசா ஒன்னும் சொல்றேன் இல்ல. மணமகனுக்கு பெண் வீட்டார் தர முதல் விருந்து, பெண் வீட்டுக்கு வரைக்க மணமகனுக்கு கொடுக்குற முதல் விருந்து தான் மரு இருக்கு. அப்படி நான் கேள்விப்படவே இல்லையோ. இந்தியாக்காரர் தான் கூட பாவிக்கணும்னு சொல்லி. மறுபடியும் சொல்லுவாங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். மரு அது பொம்பளைகளுக்கு சொல்லுவீங்க மறு வீடு. இப்ப நாங்க மறு வீட்டை பூனம் வீட்டுக்கு அழைப்பாங்க அவங்கள. ஓகே, லோஜினி வாங்கோ. லோஜினி நிக்கிறீங்களா? ஓம் நிக்கிறேன். உங்களுக்கு 3 எழுத்துக்கள் சொல். 3 எழுத்துக்கள். போமாட்டான். காலத்தை குறிக்கும் சொல். ஒரு காலத்தை குறிக்கும் சொல். 2வது அறுசுவைகளில் ஒன்று, உங்களுக்கு மிக இலகுவானது. மற்ற 3வது இது சரியாக அமைந்தால் வாழ்க்கை சிறப்படையும். ஐயோ, ஒன்றுமே யோசனை மண்டையில வருதே இல்ல. காலத்தை குறிக்கும் சொல். ஓ 2வது அறுசுவைகளில் ஒன்று. 3வது இது சரியாக அமைந்தால் வாழ்க்கை சிறப்படையும். அவர் சொல்லாட்ட நான் சொல்றேன். லோஜினி சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? சரியாக அமைந்தாலா அமையாவிட்டாலா? அமைந்தால் அமைந்தால் வாழ்க்கை சிறப்படையும். முதலாவது என்ன சொன்னீங்க? இது காலத்தை குறிக்கும் சொல். அது வேரம், சேரம், சேரம். வாழ்த்துக்கள், சிறப்பு, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எனக்கு நினைவு வரையில அந்த ரைமிங்ல சொன்னானா சேரத்தை. மனைவி அமைவதெல்லாம் மனைவி வேறம் தானே. அந்த கேள்வி என்ன நினைவு வரையில. ஆனா இந்த ரெண்டும் வந்தபடியா என்ன விட தேரம் தேரம் தேரம். ஓகே, வேற யாரும் புதுசா நிக்கிறீங்களா? வேற காணையில தான் போயிட்டார் அவர். வாணிய காணையில. அதான் சிவமணி அவர்களை காணையில. வாணி சொல்லிட்டேன். அடுத்ததுக்கு போவோம். அதான் இப்ப வாணிக்கு இன்னொரு சான்ஸ். வாணி 10 எடுக்கல புள்ளி, அந்தபடி இன்னொரு சான்ஸ் கொடுத்துட்டு மற்றதுக்கு போவோம். ஓகே, இது 2 எழுத்துக்கள் தான். இயற்கையின் கொடைகளில் ஒன்று. இயற்கையின் கொடைகளில் ஒன்று. 2வது இது மனிதனுடைய கற்பனை திறனையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்தும். இது மனிதனுடைய கற்பனை திறனையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்தும். மற்ற இது கற்களாலும் உலோகங்களாலும் உருவாக்கப்படும் ஒன்று. இது கற்களாலும் உலோகங்களாலும் உருவாக்கப்படும் ஒன்று. கற்களும் உலோகமும் உலோகத்தாலையும் செய்யலாம். 2 எழுத்துக்கள். என்ன 2 எழுத்துக்கள் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, 3வது 2வது முதலாவது கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். இயற்கையின் கொடைகளில் ஒன்று. மற்றது இது மனிதனுடைய கற்பனை திறனையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்தும். மலை, கலை, சிலை. கூட பேர்லயே இருக்காது. சரி, ஓகே, நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம். எங்கட இனி தனி ஒரு சொல் கண்டுபிடிக்கிறது. ஓகே, முதலாவது நிமிஷக்கா உங்களுக்கான எழுத்துக்கள். முதல் டைம் வைக்கணும் இதுக்கு. சொன்ன பிறகுதான் டைம் வைக்கணும். ஓ, நான் அதை வெளியில எடுத்து வச்சுட்டு. ஓகே, உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து பாட்டிக்கு வர பாவன்னா, பயத்துக்கு வர ஜானா, மரத்துக்கு வர சானா, கரிக்கு வர டீனா, அம்மாக்கு வர உம்மன்னா, படத்துக்கு வர பானா, இன்னும் இருக்கா உம்மன்னா. பாரம்பரியம். உங்களுக்கு டைமே வைக்க தேவையில்லை. ஓகே, அடுத்த ஜெயா அக்கா.
சொல்லுங்க. உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து கடைக்கு வர கானா, ம் மற்றது பென்சிலுக்கு வர பேனா, ம் படிக்கு வர டீனா, ம் படைக்கு வர டையன்னா, ம் பட்டத்துக்கு வர இட்டன்னா, ம் அக்காக்கு வர இக்கன்னா. நல்ல சுகம். பெட்டிக்கடை. என்ன வாழ்த்துக்கள். பெட்டிக்கடை. பெட்டி பெட்டிக்கடை. அடுத்தது வந்து பத்மினி அவர்கள், உங்களுக்கான எழுத்து வந்து தம்பிக்கு வர தானா. எனக்கும் சும்மா தந்துருங்க. எல்லாம் வந்தான், எல்லாம் உடனுடனே சொல்றீங்க. அப்புறம் என்ன? தம்பிக்கு வர தானா, பருப்புக்கு வர டூனா, 2 சுழி இன்னன்னா, பெட்டிக்கு வர பேனா, மையன்னா, மைக்கு வர மையன்னா, பந்துக்கு வர இந்தன்னா. நல்ல சுகம் கண்டுபிடிச்சேன். சொல்லுங்க முதல் தந்தமே தான். எங்களுக்கு வரைக்கும் கஷ்டமா இருக்கும், அவைக்கு மற்ற சொல்லுங்க. இல்ல பத்மினி ப்ளீஸ். அது என்ன இது? பெரும் முடியுமா? இந்த இட்டன்னாவா இந்த என்னாவா? இந்த என்ன பந்துக்கு வர இந்தன்னான்னு சொன்னேன். ஓமா ஓமா ஓமா. பெருந்தன்மை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த வாணியவர்கள் நிக்கிறீங்க. இன்னும் ஒரு எடுங்க, நான் பாறேன். ஓகே, அப்ப ராஜினியாக வாங்க. உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து பேத்திக்கு வர பே என்ன, மற்ற தை என்ன, தை என்ன, மற்ற சூனா, மற்ற இர்ரென்ன, மற்ற இத்தென்ன, அத்தைக்கு வர இத்தென்ன, வாவன்னா இச்சென்ன. அதுக்கு மேல சொல்லிட்டா என்ன சொல்லி சொன்னாவ? பேச்சுவார்த்தை. ஓகே, நகுலவதி அவர்கள் நிக்கிறீங்களா? ஓகே, உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து வாளிக்கு வர வாவென்னா, கையென்ன, கைக்கு வர கையென்ன, பொய்யுக்கு வர போனா, அதே பொய்யுக்கு வர ஈயென்ன, மற்ற அக்காக்கு வர இக்கென்ன. அவ்வளவுதான். சொல்லுங்க. இந்த முறை எல்லாருக்கும் நல்லா சொல்லு. எல்லாம் சின்ன சின்ன சுடுத்தன எடுத்தன. இந்த எழுத்து தானே மாறி மாறி போடுங்க டக்குன்னு. வாழ்க்கை பொய்யா? பொய் கடைசியிலானே வரும். இல்ல, பொய்யன்னு சொல்லி வராது. ஆனா போனா சரி முன்னுக்கு வரும். ஐயோ, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் தான் முதல் சொன்னேன். பொருங்க நீங்க கதைக்கு எனக்கு செய்யல அது. சரி, நீங்க செய்யுங்க. என்ன ஒரு எழுத்து முதல் எழுத்தையே சொல்லியாச்சு, இப்ப சொல்லுங்க. பொக்கை வாய். வாய். வாழ்த்துக்கள். சரி, நான் பாறேன். ஓகே, உங்களுக்கான சொல் வந்து ஓகே, உங்களுக்கான சொல் வந்து முதல் கிளிக்கு வர கீனா,
கறிக்கு வர ரீனா, ம். மற்றது மரத்துக்கு வர மானா, மற்றது டாவென்னா சின்ன டாவென்னா, ஓகே. மற்றது பயத்துக்கு வர ஜானா, ம். சிவப்புக்கு வர சீனா, மற்றது கடைசி எழுத்து மன்னா. மானா சொன்னீங்க என்ன? ஓ, இது 2 சொல்லு நெஞ்சு வருதா? நீங்க இது ஒரு சொல்லுன்னு யோசிக்காமல் ஸ்ரீராம இல்ல. முதல் 2 எழுத்தும் சரி நீங்க உச்சரிச்சது. ஸ்ரீயகிராமம். சரியா கிராமம். வாழ்த்துக்கள். லோஜினி நிக்கிறீங்களா? நானும் நிக்கிறேன். இங்க ஒரு தரம் கொப்பி வச்சு கொண்டிருக்கிறார் வார நினைச்சுறேன். நான் குச்சி நிக்கிறேன்றதுல அவருக்கு முடியாவில இருந்த பணியாட்சி உண்டு. இந்த ஓகே இவருக்கு இருக்கா கொடுங்க, நான் ஓடி வருறேன் இருக்கா. ஓகே ஓகே எழுதுங்க தம்பி அமிர்தன். உங்களுக்கு முதல் எழுத்து வந்து பானா. படம் எழுதுவீங்க, படத்துக்கு வர பானா. ரெண்டாவது எழுத்து இம்மன்னா. திருப்பியும் பானா எழுதுங்க, இன்னொருக்கா பானா. திருப்பி இம்மன்னா. 2 பானை 2 இம்மன்னா. மற்ற எழுத்து சானா, மரத்துக்கு வர சானா. சரி அவ்வளவுதான். ஓகே அத்மிகா எழுதுங்க. உங்களுக்கு முதல் எழுத்து கானா, ரெண்டாவது எழுத்து இம்மன்னா, மூன்றாவது எழுத்து பூனா, மற்ற எழுத்து இத்தன்னா, கடைசி எழுத்து தானா. இங்க அமிர்தம் சொல்லுங்க பாப்போம். கெட்டிக்காரன் அமிர்தன். அமிர்தனுக்கு வாழ்த்துக்கள். மற்ற அத்மிகா சொல்லுங்க. அத்மிகா ஓகே. 2 பேரும் செய்துட்டோம். 2 பேரும் தான், அரை செகண்டும் இல்ல. இப்ப அம்மா தான் கஷ்டப்பட பாப்போம். ஓகே ஓகே உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து போனா. முதல் எழுத்து போனா. என்ன கோனாவோ போனாவோ? போனா பானா வரியில வர போனா. ரெண்டாவது எழுத்து இந்தன்னா, பந்துக்கு வர இந்தன்னா. மற்றது மானா, மரத்துக்கு வர மானா. மற்றது சானா, மரத்துக்கு வர சானா. மற்றது தும்பிக்கு வர தூணா. மற்றது இப்பன்னா, கடைசி எழுத்து இப்பன்னா, அப்பாக்கு வர இப்பன்னா. மரப்பொந்து. வாழ்த்துக்கள். ஓகே வேற எத்தனை புதாக்கள் எல்லாருக்கும் தந்தாச்சு. செய்தாச்சு. ஓ ஃபுல்லா செய்தாச்சு. ஓகே இப்ப நாங்கள் சின்னாக்கள் 2 பேருக்கு முன்ன கொடுத்துட்டு நாங்கள் மற்ற பெரியாக்களுக்கு போவோம். மற்ற சொல்லுக்கு ஜெயமலர், நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் புறா வாரேன். ஓகே ஓகே சாப்பாடு கொடுக்குறதுக்கு. அத்மிகா எழுதுங்க பாப்பம். உங்களுக்கான சொல் வந்து மாவீரர் தினம். மாவீரர் தினம். அதுக்கு எது நீங்க கன சொற்களை எடுக்கணும். சரியா? மாவீரர் தினம். அமிர்தம் எழுத போறீங்களா? எழுத போறீங்களா? நீங்களும் சொற்கள் எடுக்க போறீங்களா? சரி நீங்க எழுதுங்க. அலங்காரம். அலங்காரம்.
ஆனா சின்ன லானா இங்கன்னா காவன்னா டானா உம்மன்னா. ஓகே. நேவிசக்கா வாங்க முதல். உங்களுக்கான எழுத்து சொல் வந்து கதிர்காமம். 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 சொற்கள் கொடுத்துட்டீங்களோ? இப்பதான் கொடுக்க தொடங்க உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு இப்ப முதலாவது கொடுத்தாச்சு. கதிர்காமம் கொடுத்தனா நேவிசக்காக்கு அதுல சரி. இருந்து சொற்கள் ஓகே. நேவிசக்காக்கு முதல் கொடுத்துருக்கேன். சரி. ஓகே, டைம் முடிஞ்சது. நேவிசக்கா சொல்லுங்க. கதிர். ஓகே, கதிர். காமம். காமம். காகம். காகம். கார். கார். காதி. காதி. மதி. மதி. கமம். கமம். மகதி. மகதி என்றா என்ன? மகதி என்று சொல்லுவாங்க. மகதி என்று ஒரு சொல்லு வரும் தானே, மகதி என்று. தெரியல பாப்பா, மற்றதை சொல்லுங்க. மகதி அவ்வளவுதான் நான் எடுத்திருக்கேன். கதிர்காமம். 1 2 3 4 5 6 7 மகதி நான் அன்னைக்குல இருக்கும் சரியாண்டு. மகதி மகதி என்று பேர் இருக்குது. பேர் இருக்கா? ஓ, பேர் இருக்கு. பொம்பளை பிள்ளைண்டோ. ஓகே, மகதியம் எடுக்க பெட்டி சொல்லு உங்களுக்கு. ஓகே, வேற கணக்கு தெரியலையே. இதுக்கு 14 சொல்லி இருக்கு இல்லாம நான் இப்ப 8 தான் இப்ப நீங்க சொல்லி இருக்கிறீங்க. மிச்சம் 6 சொல்லி இருக்கு. ஜே அக்கௌண்ட் சொல்லுங்க பாப்போம். அவ சொன்னதை சொல்றீங்களா இருக்கா? கதிர், கமம், காமம், காகம், கார், மதி, காதி, மகதி. மகம். மகம். ஓகே, அடுத்த பத்மினி சொல்லுங்க. உண்டு கா. கா. ஓகே பத்மினி. ஓகே, வாணியவர் சொல்லுங்க. கம். கம். ஓகே, சொல்லுங்க. கதி. கதி. ஓகே, கதி நான் சொன்னேன் தானே. நீங்க கதிர் தான் சொன்னீங்க. சொன்னீங்க கதிர் சொல்லல. அடுத்தது ராஜினி அக்கா போயிட்டா. லோஜினி சொல்லுங்க. உண்டு லோஜினி வந்து மகா. என்ன? மகம் வந்துடுது. மகா. 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 ஓ, மகா. ஓகே, மகா இருக்கு. திருப்பியும் லோஜினி வச்சிருந்தா சொல்லுங்க. இல்ல என்னைக்கு எல்லாம் வந்துடுது. ஒன்று தான் கிடக்கு. எல்லாம் வந்துட்டு எல்லாமே சரி போட்டுட்டேன். நான் சொல்லி பார்க்கவா? சொல்லுங்க. திகம் வண்டி இருக்கா? திகம். ஓ, திகம் தான். நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லுங்க பாப்போம். காதி. காதி வந்தது. வந்துட்டது. கதி வந்ததா காதி வந்தது? காமண்ட சொல்லி வராது. காவனம்மன் வராது. காமண்ட் இல்ல. கம்மண்ட் இருக்கு, காமண்ட் இல்ல. ஓகே, அவ்வளவு சொல்லிருந்தா என்ன டைம் இருந்தது. ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்த ஜெயாக்கா, உங்களுக்கு அறிய சொல் வந்து மக்கள் அரங்கம். மக்கள் அரங்கம். பிரிச்சு வருமா? ஓ, மக்கள் அரங்கம். ஓ, ஆனா வரும் அதுல. அரங்கம். மக்கள் அரங்கம்.
ஓகே, நீங்க சொல்லுங்கம்மா. எத்தனை கண்டுபிடிச்ச நீங்க? உங்களுக்கு எத்தனை எந்த சொல்லுங்க எனக்கு ஞாபகம். மூன்று. 10. ஓ, பதிமூன்று இல்ல, அவர் 3 தான் கண்டுபிடிச்சு வச்சுக்கார். சொல்லுங்க பாப்போம். இருக்க அமிர்தான் சொல்லுங்க. என்ன சொல்லுன்னு சொல்லி போட்டு சொல்லுங்க. அலங்காரம். ஓகே. காலம் காரம். என்ன சொன்னீங்க? காலம். ஓகே, வாழ்த்துக்கள் ஐயா, 3 சொல்லிட்டீங்க. சரி, இதுல அறம் இருக்குது, அறம் எடுத்திருக்கலாம், அங்கம் எடுத்திருக்க அங்கம் வராது. நீங்க சொல்லுங்க பாப்போம். மாவீரர் தினம். தினம் மாவீரர், வீரர், மா தின வீதி, நம் என்று சொல்லி இருக்குதா? ஓ, நம்ம இருக்கு. நான் 2 சொல்லி நானா போட்டுதான் எழுதி இருக்கிறேன். அது அது நானாவில தொடங்காதானே? அந்த நானாவில தொடங்காது. அதுல இந்த சொல்லுகள் தொடங்காது இல்ல, முதல் மற்ற நானாதான் தொடங்கும். ஓகே, வாழ்த்துக்கள். எல்லாம் எத்தனை சொல்லி சொல்லுங்க. இவர் 3 சொல்லு, நீங்க 6. 6 சொற்கள். ஓகே, வாழ்த்துக்கள். எனக்கு இன்னொரு சொல் வேணும். இனிமேல் சொல்லு வேணுமா? ஓகே, எனக்கும் பத்திரிகை எழுதுங்க. பத்திரிகை. எனக்கு உங்களுக்கு பத்திரிகை, மற்றவருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லு அல்லது ஒன்று மாறும். மிருதங்கம். மிருதங்கம். ஒரு ஆளுக்கு பத்திரிகை, ஒரு ஆளுக்கு மிருதங்கம். ஜெயாக்கா சொல்லுங்க. ஓ, மக்கள். கொடுங்க வரணும் கூட. ஓகே, அரங்கம். மக்கள். மற்றது அரங்கம். அரங்கம். மகள். மகள். மரம். மரம். மகம். மகம். கள். கள். கரகம். கரகம். அங்கம். அங்கம். அகல். அகல். அகல்றது அகல். அதுக்கு இந்த என்ன வரும்? மகள். மவுளன். அப்ப அக்கம். அக்கம். ஓகே. என்ன அக்கம் பக்கம் பார்க்காது. அகம். அகம். அடம். அடம். அங்கம். அங்கம் சொல்லிட்டேனா? அங்கம். கரம். கரம். கரகம் சொன்ன நான். ஓ, கரம். கரம். ஓகே. கரம். அவ்வளவுதானா? ஆமா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. வாழ்த்துக்கள். ஓகே, இப்ப கீழே இருந்து போவோம். லோஜினி அவர்கள் சொல்லுங்க. அகம் வந்ததா? அகம் வந்துடுது. ராஜினி அவர்கள் போயிட்டு நவலவதி அவர்கள் சொல்லுங்க. கல் 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 வந்துடுது. கல் 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 வந்துட்டு. வாணி அவர்கள் கம்மப்பூர். அடுத்த முறைக்கு வாங்க. வாணி அவர்கள் சொல்லுங்க. மகரம். மகரம். ஓகே, பத்மினி சொல்லுங்க. கமம். காமம். ஓகே, ஜியாக்கா இருந்தா சொல்லுங்க. நிமிஷக்கா சொல்லுங்க. அகரம். என்ன? அகரம். ஆனகானாரானம். அகரம். 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 ஓகே, அகரம் அவர் சொல்லிட்டாரு. இல்ல சொல்ல இல்ல. அகரம் சொல்ல இல்லையா? அங்கண்டான் சொன்னவர். அங்கம் அறம் சொன்னவர். அகரம். அரங்கம் சொன்ன. ஓகே, சரி சரி. திருப்பி நிமிஷக்கா இருந்தா சொல்லுங்க. உண்டு. அரகம் என்று சொல்லிருக்க. அரகம் இல்ல, அரகம் இல்ல. நான் ஒன்று சொல்றேன். நீங்க சொல்லுங்க. கரகம். கரகம் நீங்க தான் சொன்னீங்க. பத்மினி சொல்லுங்க. கம். கம். ஓகே, வாணி அவர்கள் சொல்லுங்க. கரங்கள். கரங்கள். ஓகே, மேற்போட். ஓகே, இந்த பெண்மையில கைகள். வாணி அவர்கள். ஓகே, நவலோதி அவர்கள் சொல்லுங்க. என்னட்ட இல்ல. கிடக்கு கணக்கு. சொல்லுங்க. சொல்லி போட்டு எனக்கு தெரியல. லோஜினிக்கு பிறகு நவலோதி அவர்கள் திருப்பி இருந்தா சொல்லுங்க. மங்கம். மங்கம் இருக்குது. ஓகே, நவலோதி அவர்கள். வாணி அவர்கள் சொல்லுங்க. இப்ப அம். ஆனம்மன்னா. அம்.
அம்மண்ட என்ன தெரியுமா? எடுத்து வச்ச துண்டத்தானே பார்க்கணும். அம்மண்ட சொல்றது அழகு 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 அழகு. அழகு. பத்மினி அவர்கள் சொல்லுங்க. அக்கம் இல்ல காணா அக்கம் காணா வந்துட்டு. கக்கம் கஞ்சன் காணா கஞ்சன். கக்கம் இல்ல கக்கம். ஓகே, கக்கம் இருக்குது. கக்கம் மறந்து பிரியாக்கா சொல்லுங்க. அல் அல் ஆண் இல்லைன்னு அல் அள்ளுறது. அது வராது, அள்ளண்டு வராது சொல்லு. அள்ளுன்னு நேசக்கா சொல்லுங்க. அங்கம் சொல்லிட்டாவா? அங்கம் அங்கம் சொல்லியாச்சு, கக்கம் சொல்லியாச்சு. ஆனா இன்னும் ஒன்று டாக்கு அகழாராய்ச்சி வரும். அங்கம் சொன்னீங்க, முதல் எழுத்த மாத்தி சொல்லினா அவர் சொல்லு வரும். கரகம் அகல அகல நான் இதற்கு உண்டு சொல்லுங்க. மங்கம் 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 சொல்லிட்டேன். மங்கம் சொல்லியாச்சுது. நான் இன்னொன்று அங்கம் வரையில அங்கம் தான் வந்தது. வந்தது நவலவதியோட சொல்லிட்டேன். நான் சொன்னேனா? நான் சொல்லி பாக்கிறேன். நான் கங்கம் கரகம் சொல்றேன். கங்கம். லோஜினி கங்கம் ஒரு புள்ளி. லோஜினி சொல்லி. ஓகே, லோஜினிக்கு கங்கம். கரகம் சொல்றேன்னா கரகம் முதல் வந்துட்டுது. முதல் வந்தது. வந்ததா? ஓ, நீங்க ஒரு இல்லை சொல்லி போட்டு இல்லை அந்த எள்ளுக்கு நீங்க மற்றதுக்கு வராது. இன்னும் ரெண்டு சொல்லு என்னட்ட கிடக்குது. ஒன்று அகராதி சொல்லு, ஒன்று ஏற்கனவே அது அகராதி சொல்லு. முதல் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லு உண்டு, ஏற்கனவே அடிக்கடி வார சொல்லு. இதுல ரெண்டு காணா இருக்கிறபடியால் அது அந்த சொல்லு அடிக்கடி வாரது. அதானா கரங்கம் கரகம் அக்கம் மக்கம் அக்கம் மக்கம் வருமா? மக்கம் இல்ல இல்ல, கரங்கம் அங்கம் மங்கம் வந்துடுதோ. பக்கம் சொல்லி மங்கம் வந்துட்டுது. மகரம் மகரம் ஓ அதாவது ககம் கானா கனம் ககம் என்று சொல்லி நான் அடிக்கடி சொல்றேன்னா. மற்றது இன்னொரு இது இருக்கு, அமரம். அமரம்ண்டா கண் நோயாம். கண்ணில வர நோய்க்கு பேர் அமரம். ஓகே, அவ்வளவு சொல்லும் தான் என்னட்ட இருக்கிறது. அடுத்தது பத்மினி அவர்கள் உங்களுக்குரிய சொல் வந்து ஓ ஐயோ, என்ன கருக்காம இருந்தா தான் நான் எழுத. ஓகே, கவி அரங்கம். கவி கவி? அரங்கம் யானாவா வரும்? இல்ல இல்ல, அரங்கம் தனியே வரும். அந்த ஜானா வந்து கண்ண சொல்லு. கவி அரங்கம். ஓ, கவி தனியா அரங்கம் தனியா எழுதுங்க. இப்ப போட்டுடாங்க, இப்ப எழுதுறேன். ஓகே, எத்தனை சொல் எடுத்தீங்க நீங்க? நாடு நாலு. என்னென்ன சொல் சொல்லுங்க பாப்போம். மிருதங்கம், தங்கம், தகம், தம், மிதம். மிதமா மிதமா மிதம். ஓகே, மிதம். ஓகே, நானும் சொல்லு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போத மூன்று இப்ப 4 எல்லாம் 7 போயிட்டு. நீங்க எத்தனை சொல் கண்டுபிடிச்சீங்க? கணக்கு கண்டுபிடிச்சேன் நான். எனக்கு பத்திரிகை நம்மள்ட்ட. ஓகே, சொல்லுங்க பாப்போம். திரி, திரி, கை, கை, திரிகை, திரிகை, பத்தி, பகை, பத்தி, பகை, பதி, கை, கைதி. கைதி, கட்டிக்காரு. எல்லாமே எத்தனை சொல் எடுத்தீங்க? சொல்லி இருக்குதா? கைதி. ஓ, கைதி இருக்கு. வேற என்ன சொன்னீங்க? தகை. ஓ, தகை என்று சொல்லி இருக்கு. ஓ, அப்ப எல்லாமே எத்தனை எழுதினீங்க? 10. கட்டிக்காரு 10. அப்போது அப்போது 5 என்ன? 6 சொல்லுங்க. 6 கட்டிக்காரு. ஓகே, பத்மினி அவர்கள் சொல்லுங்க. கவி, கவி, அரங்கம், அரங்கம், கம், கம், அரம், அரம், கரம், கரம், அகம், அகம், ககம். கானா கனம் சொன்னீங்களா? இப்ப ஓகே, ககம். ககம். ஓகே, கங்கம் இருக்கா? யா, கங்கம். கங்கம் கங்கம். ஓ, அபி, அபி, விகம் இருக்குல்ல, விகம் இல்ல இல்ல. அப்ப அங்கம், விகம், அரவி. அரவி அரவி இல்ல, அருவிதான் இருக்கு. அரவி என்று இல்ல. அவி இவ்வளவுதான் என்னால் எடுக்கக்கூடியதா இருந்தது. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள், 10 எடுத்துட்டீங்க தானே? சொன்ன சொற்கள் இருக்க சொன்னீங்க. ஓகே, கவி, கரம், கங்கம், ககம், கம். மற்ற அரங்கம், அவி, அரம், அகம், அங்கம். அவ்வளவுதான் சொல்லுவா. ஓகே, இப்ப மேல இருந்து வரும் நேவிஸ் அக்கௌண்ட் சொல்லுங்க.
நான் சுகம் சொல்றேன். சுகம். சூனாகானா உம்மன்னா சுகம். சூனா எங்கட அங்க இருக்கு. சூனா கவியரங்கத்துல இல்ல. சூனா அங்க வந்தது. ஐயோ ஜெயாக்கா சொல்லுங்க. அகரம். சா அகரம். ஓகே. பத்மினி இந்த சொல்லுங்க. வாணி அவர்கள் சொல்லுங்க. விரகம் அது என்ன விரகம் விரகம். விரகம் விரகம் இருக்கா? விரகம் விரகம். விரகம் வந்து இருக்குது அந்த இருக்குதா விகரம்? இல்ல விர விரகம் விர விர விகரம் இருக்கு. விகரம். வீணான கான உம்மன்னா விரகம் அந்த கூடுதலான அந்த ஆசையை சொல்றது இந்த விரகம் என்ன? பொருங்க வரும். விரகம் மோகம் விரகம் மோகம் என்றத போல ஒரு கூடுதலான ஆசை இது. இது விரகம் என்று சொல்வார்கள் வாணி. விரகம். அதான் நான் விரகம் தான் என்ன ஒன்று சொல்ல சொன்னேன் நீங்கள் இங்க எல்லாம் காண அங்கால பொருங்க வரும். சொன்னீங்க. பொருங்க பொருங்க பொருங்க. இதை பார்த்துட்டு வரணும். விரகம் என்ன? விரகம். வீணரான கான உம்மன்னா நான் வீணா காணாட்டானா அம்மன்னா சொல்றேன். விகரம். விரகம் என்ன? விரகம். அவ டானா முதல் போட்டவன், நான் காணா போடுறேன். என்ன இல்ல சொல்ல சொன்னீங்க பொருங்க வாரன். வீட விரகத்தாகம் என்று சொல்லுவோம் இல்லையோ இது விரகதாபம். விரகம். விரகம் தான் அப்ப சரி. விரகம். இப்ப அதானே விரசம் இருக்குது. விரசம் நான் இருக்குது. சொன்னது விரக்தி விகரம். இருக்குது. மற்றபடிக்கு இருக்குது. பொருங்க. விரகம். விரகதாபம் சொல்லுவார்கள். விரகதாபம் என்று இருக்குது. விரகதாபம் என்று சொல்றாரு. என்ன சொல்லுங்க அதுக்கு அர்த்தம்? விரகதாபம் காதலர் பிரிவால் உண்டாகும் துன்பமா? அந்த துன்பம். ஓகே காதல் பிரிவால் நான் உண்டாகும் நான் சொல்றேன் நீங்க என்ன Okay. கேட்டீங்க ஒரு நான் ஆனா கொஞ்சம் பொறுங்களப்ப அவர் முடிக்கட்டும் அத வாணியவர்களுக்கு போட்டாச்சது. மற்றது நகுலவதி பத்மினி சொன்னது சொல்லுங்க. விகரம். விகரம் சொன்னேனா? விகரம். ஓ அது விகரம். விகரம் என்ன அர்த்தம் தெரியுமா? விகரம் அர்த்தம் தெரியாது. இப்ப நீங்க அதுல பார்த்து விகாரம் இருக்கு சொன்னீங்க. விகாரம் இருக்கோ தெரியா விகாரம் இருக்கு விகாரம் இருக்கு. இது விகரம். பார்த்து டக்குன்னு இருந்தா டக்குன்னு சொல்றோம். விகரம் இல்ல. விகண்டி விகண்டம் விகர் விகர் இருக்குது. அதுக்கப்புறம் விகரம் இல்ல. வீணா கண்டானா இல்ல. விகாரம் தான் இருக்கு. காவன்னா. பத்மினி சொல்லுங்க. ஆனா உம்மன்னா ஆம். ஓகே. நவுலவதி அவர் சொல்லிட்டா. லோஜினி சொல்லுங்க. லோஜினி ரோஜினிட்ட ஒன்றும் இல்ல. விகம் இருக்கா ஏதாவது? இல்ல. இல்ல. அதான் சொல்லி இல்லையேண்டா நீங்க விகம் இல்ல. அது இல்லைன்னு சொன்ன நீங்க. ஓ ஓகே. இப்ப என்னட்டு ஆனாவரியில நான் சொல்ல இல்ல. என்ன இப்ப நான் கீழே இருந்தா திருப்பி வரணும். லோஜினி திருப்பி சொல்லுங்க. அல்லது நவுலவதி சொல்லுங்க. ஆனா வரியில என்ன கேட்கல நீங்க? முதல்ல நான் சொல்லி பார்க்கட்டா? முதல்ல இருந்து என்ன கேட்கல நீங்க? சொல்லி பாருங்க. அங்கவி அங்கவி சங்கவி என்று இருக்கேன்ல. அங்கவி. அங்கவி. ஓகே. நான் ஒன்று சொல்லலாமா? நான் சொல்றேன். ஓகே சொல்லுங்க. இந்த நவலவதி அவர்கள் சொல்லுங்க. கங்கம். கங்கம் வந்துட்டுது. நேவிசக்கா சொல்லுங்க. அரங்க கவி. அது அரங்க கவி. அரங்க கவினா அரங்கத்துல கவி பாடுறவங்களா அரங்க கவின்னு சொல்லுவாங்க தானே. நான் கவியரங்க தான் தந்தேன். நான் திருப்பி முடிச்சோடனே நீங்க கொண்டு பாருங்க மாறி. அரங்க கவின்னு சொல்லி நான் ஒண்ணு சொல்றேன். சொல்லுங்க. கரகம்பரை இல்ல கரகம் கரகம்பரை இல்ல. ஓகே. கரகம். வேற வேற யார் வச்சுக்கிறீங்க? அங்கவி சிங்கவி சங்கவி. கம் அம் வந்து கம் வந்துட்டு கம் வந்துடுது. அம்மும் வந்துடுது. அரபி ஒன்று இருக்கும். அரபி இல்ல. அரபி அண்ட் இல்ல. அரபு ஒன்று இருக்கு. அரபி அண்ட் இல்ல. அபிகம். அபிகம் என்று இருக்குதா? அபிகம். அபிகம் இருக்கு. அபிகம்ண்டா என்ன தெரியாது சொல்லுங்க. வைரம். ஓ அபிகம்ன்றது வைரம். இப்ப நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இன்னும் ஒன்று இருக்குது. அந்த ஆனாக்கு பதிலா இன்னொரு எழுத்த போட்டு சொல்லுங்க பாப்போம். கவி கரி வடிவா சொல்லுங்க. அது அபிகம். அதுக்கு ஆனா பதிலா சொல்லுங்க. கவியம் கவியம் கவிகம்ன்றது கடிவாள இரும்பு. சரி. கடிவாள இரும்பு கவிகம். ஓகே. அவ்வளவு சொல்லுத்தான். நீ அடுத்த ஆள் வாங்க. அடுத்த ஆள் வாணியவர்கள். கவி வந்ததா? கவி வந்து அதெல்லாம் வந்துட்டுது. அதான் முதல்ல வந்தது. சரியா? ஓகே. இனி உங்களுக்கான சொல்லார். வாணியவருக்கான சொல் அழகு சுந்தரம். அழகு சுந்தரம்.
அழகு சுந்தரமே. அழகு சுந்தரம். அழகு சுந்தரமா? ஓ, அழகு சுந்தரம். என்ன இதை எடுத்தாரு எப்படி தாரிக்கு ஒட்டே காடவே. அது என்னன்னா சின்ன சின்ன சொல்லுதான் இப்ப இல்ல இருக்கும். இன்றைக்கு எல்லாம் சின்ன சொல்லலாம் கூட கொண்டு வந்தேன். டைம் இருந்தா எல்லாருக்கும் பொதுவா ஒன்று பெருசு தரலாம். அந்த டைமை பார்ப்போம். டைம் டைம் கூட நான் இதுல நான் 10-15க்கு மேல் எடுக்கலாம் நேரடி சொல். மற்றது ஆமாம். 2-3 எடுக்கலாம். ஆனாவில கணக்கு இருக்கு, கூனாவில இருக்குது, அதே மாதிரி சூனாவிலையும் இருக்குது, தானாவிலையும் இருக்குது. உங்களுக்கு 4 இந்த எழுத்து இருக்கு, அதனுடைய எடுக்கலாம். இருக்கலாம். சத்தம் கேட்கல, நான் நிப்பாட்டிட்டு இருக்கிறேன். இல்ல கேக்குது. ஏமலரஞ்சி வேணுமா உங்களுக்கு இன்னும் என்ன பண்ண போறீங்களா? ஆம் ஓகே, உங்களுக்கான சொல் வந்து கதிர்காமம். கதிர்காமம். ஓகே ஓகே. அழகு சரி. சுந்தரம். 2 பிள்ளையான வார்த்தைகள் வந்தாலும் பரவாயில்ல. ஓகே சொல்லுங்க பாப்போம். ஓகே. தரம், இப்ப சொல்ல போறாவ. தம், தரம், ஆ? தம், சுரம், சுரம், எனக்கு அந்தம். நான் சூனாமானா வேண்டிய உரிமை இருக்கிறது. அந்தம், அந்தம், அரம், அரம். ஓகே. அதரம், அதரம், அந்தரம், அந்தரம், சுகு. சுகுன்றது பேரா? பேரு எங்கட சொந்தக்காரன் பேரு. ஓகே, சுகு. சுகு. அரம். அரம் சொன்னீங்க முதல். சாரி, அப்ப என்ன சொன்னேன்? அப்ப சுரம். இல்ல, அது முதல்ல சூனா சொன்னேன். பரம். ஓ, ரெண்டும் சொல்லிட்டீங்க. அதரம், அரம், அசாரம், அந்தரம் அரம் மூணும் சுரம் சொல்லிட்டீங்க. சொல்லியாச்சு. ஆனாவில அசுரம். 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 சுளாகுக்கு மானம் மற்ற வரும் என்ன? ஓ, அதுக்கு வராது மற்ற. அப்ப இது இல்ல. ஓகே. அப்ப குதம், குதம், குசு. அது என்ன இயற்கை தானே ஒரே. அது குந்தம் என்று சொல்லும் இருக்கா? குந்தம் இருக்கு. குந்தம், அவ்வளவுதான். ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. வாழ்த்துக்கள். லோஜினி என்ன எல்லா சொல்லையும் சொல்லுறீங்களே. ஓகே. அந்தரம், அதரம், அரம், அசுரம், குதம், குந்தம், குசு, சுரம், தரம், தம், அசுரம் மற்றும் சுகு. நீங்க எழுதுங்க. இப்ப லோஜினி தான் சொல்லுவோம். லோஜினி. அந்த வாரியக்கால முதல் சொல்லுவோம் சொல்றதுல தானே அதை நான் சொல்லுறேன். சுந்தரம். ஓகே, நான் சொல்றேன். சொல்லுங்க. ஆம். ஆம் இல்ல ஆம். ஆம். ஆம் ஆம். ஓகே. நான் சொல்லவா? வாணியர்கள் இருந்தா சொல்லலாம். 10 நிமிஷம் சொல்லுங்க. நாங்களும் இருக்கிறோம். 10 நிமிஷம் சொல்லுங்க. அழகு. ஓகே. தகு நான் சொல்றேன். நடேசன் தகு வந்துட்டு. எது? தகு. இல்ல வர இல்ல. தானா கூனா வராது. அங்கால இன்னொரு எழுத்து சேர்த்து சொல்லுங்க. ஓகே. தகு, தகுரம். உம்மன்னா வச்சிருங்க. தகுமா உம்மன்னா இருக்கா? தகுமா. ஓகே. நேம் செப்ப சொல்லுங்க. அதம். ஆனாதான உண்மை அதம். என்னது? அதம். அதமா? அது என்னது? அதம் பண்றது, என்ன கொடுமை பண்றது, அதம் பண்றது. அது அதம். அது பதம் இல்ல. அது பதம். அதம் இல்லையா? அதம் சொல்லி இல்ல.
சரியா நான் என்ன திருப்பி நீங்க தான் சொல்லுங்க ஏதாவது இருந்தா. நானா ம். என்ன இருக்குது அந்த ஆனாக்கு பதிலா இன்னொரு சொல்ல போட்டு சொல்லலாம். தலக தலக சுழக சுழகு வராது. நான் சுழகு சொல்றேன். சுழகு வராது. அதாவது அந்த ஆனா இல்ல. அந்த வராது. சுகு சுகு சொல்லிட்டா. தழகு கண்டது இருக்கா? தலகு தலகு இல்ல தலகு இல்ல. இல்ல. அப்ப இந்த என்னத்துக்கு சும்மா இருக்குது அது கொஞ்சம் கொண்டு. அதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. அது அழகுக்கு மட்டும்தான் பெருசு. வேற ஒன்றுக்கு பெருசு. அதம் வந்துட்டு அதம் வந்தது. அந்த ஆனாவை விட்டுட்டு இன்னொரு எழுத்த போட்டு சொல்லுங்கன்னு சொல்லுங்க. குதம் குதம் இல்ல தரம் குதம் வந்தது. குதம் வந்துட்டது. தரம் தரம் வந்ததா? எது தரம் சொல்லிட்டேன். தரம் வந்துட்டு. சரியா. சுதம் 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 சுதம்ன்றது அழிவு. அதன் அர்த்தம் அது அகராதி சொல்லித்தான். சூனா தானம் சுதம்ன்றது அழிவு. ஏமல நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. அரசு. அரசு. ஓகே அரசு சரி. சுரதம் எதுவும் இருக்கா? சுரதம் சூனரான தானம் மன்னா சுரதம் இருக்குது. அரசு இருக்கா? தரசு அரசு சுரதத்தை போடுங்க எனக்கு. எல்லாம் பட்டி டம்பரோட இன்னும் 2 சொல்லி இருக்குது. அரசு சொல்லியிருக்கோம். இல்ல தரசு இல்ல. கூனாவில 2 சொல்லி இருக்கு. குந்தரம் இருக்கா? குந்தரம் இல்ல. குடம் புனதானம் மன்னா. குடம் குடம் குடம்ன்றது ஒலி. ஒலி ஒலி குடம் ஒலி சொல்றதானே குரல். குடம் மற்றது இன்னும் கூனாவில இன்னொன்று இருக்குது. அந்த கூனாக்கு அடுத்தது போட்டு அப்படி சொல்லலாம். அது புறாம் சொன்னவேதானே புறா மண்டைக்குல அந்த குதிரம்ன்றது மலை. குதிரம் என்றது மலை. மற்றது இன்னொரு சொல்லு இந்த சுட்டி காட்டுற சொல்லுன்னு சொல்லல. சுட்டி காட்டுற அந்த அந்த என்று சொன்னால் நாங்கள் சுட்டி காட்டுற அந்த இந்த குந்துறதுக்கும் குந்தான்னு சொல்லலாம் தானே. இல்ல குந்தன்னு சொல்லல. இது வந்து சுட்டி சொல்லலாம். அந்த இந்த அவ்வளவுதான். சரியா. அடுத்த ஆள் வந்து நவலவதி அவர்கள். உங்களுக்குரிய சொல் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒன்று தாரன். சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம். குதிரமண்டா மலையாண்டிங்களா? எது சொன்னா குதிரமண்டா சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? மலை என்றுதான் இருந்தது. நான் இப்ப பார்த்தேன்னா எனக்கு இல்ல அந்த குதிரம் குத்திரமும் மலையன்றது. குத்திரம் எழுதிட்டீங்களா நீங்க? எழுதிட்டேன். அப்ப சொல்லுங்க பாப்போம். சைவ என்ன சொல்றீங்க? சைவ எனக்கு சொன்னது சொல்லுங்க. சொல்லுங்க. அம்மா அவ என்ன கழுத சொன்னா அதை சொல்லுங்க. உங்களையும் சொல்லுங்க. ஓகே பொறுங்க. அடுத்த புறவை வாங்க. சரியா கொஞ்சம் பொறுங்க. சொல்லுங்க நவலாவதி அவர்கள். சைவம் சைவம் சித்தாந்தம் சித்தாந்தம் சித்தம் சித்தம் தம் தம் வசி. என்னது வசி? வசி கீனாவா சீனாவா? சீனா தானே வசி. சீனா. ஓகே வசி சீனா தான் இருக்கு. மற்றது சதி தானா சீனா வராது. தாவனா போட்டு சொல்லுங்க. தாசி
மற்றது வந்தம் என்னது அந்த இல்ல வந்தம் இந்த ஆ வராது, வந்தம் வராது. மற்றது தந்தம் அதுக்கு 2 தானா ரெண்டு இல்லையே? தானே இல்லையே. இ- காந்தம் தாவண்ணா என்ன இதா சரி சரி குழந்தானே சிதம் சிடம் என்ன? இல்ல, சீனடா. சிவம் சிவம் சிவம். ஓகே, சிவம் இருக்குது. வசந்த் இல்ல வசி எழுதுங்கோ அது நான் போட்டு நான் சொல்லிட்டேன். முதல்ல போட்டுட்டேன். என்னது? சைவம், பசி, சித்தம், சித்தாந்தம், சிவம், தாசி, தம். அவ்வளவுதான் சொல்லியிருக்கு. வந்தம் வந்தம் வந்தம்னு சொல்லி இல்ல, இந்த என்ன இல்லையா? வராது. மாறி. சித்தம் திருப்பி எழுதுனீங்களா? சொல்றீங்களே அந்த சொற்களை. ஓகே, சைவம், ஓகே. சித்தம், சித்தாந்தம், சிவம், மற்றது தாசி, தம். ஓகே. ஓகே, இப்ப 1 2 3 4 5 6 7 8 தான் சொல்லி இருக்கிறார். ஓகே, கணக்கு இருக்கா இதுல? ஓ நான் 19 சொல்லி வச்சிருக்கிறேன். ஓ சரி, ஓகே. லோஜினி சொல்லுங்க உண்டு. லோஜினி தாம். என்ன? தாவன உண்மை ஓகே தாம். ஓகே, தாம். ஓகே, மற்றது ராஜ்னியா கேட்டு இருக்கிறீங்களா? எழுதினீங்களா தெரியல. நவலவதி சொல்லுங்க. இந்த கேட்டேன், சொல்லுங்க. நான் எழுதல. வாணி அவர்கள் சொல்லுங்க. தசை என்னது? தசை தானா தசை சை தசை தசை. ஓகே, நவலவதி வசம் வசை எழுதுற ஓகே. யாரு? பத்மினி சொல்லுங்க. காசி. சொல்லியாச்சு. காசி வந்துட்டு அது வந்துடுது. ஜெயாக்கா சொல்லுங்க. நான் தான் தசை வந்துட்டு ஆகவே நான் ஓ. வச்சிருந்தேன். பசியும் வந்துட்டு நான் சித்தம் சித்தம் சொல்லியாச்சு. சித்தம் வந்துடுது. சுத்தம் வந்துட்டு. நேவிசக்கா சொல்லுங்க. நேவிசக்கா. ஒழுங்க சித்தான்னு சொன்ன சித்தா. அது என்ன சித்தா? சித்தாண்டா சித்திய சித்தான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பேச்சு வழக்குல எல்லாம் கொண்டாடுறீங்களா? ஓகேயா? நான் ஒண்ணும் சொல்லவா? திருப்பி நேவிசக்கா. இல்ல இல்ல, நான் கேட்கிறாக்கள் சொல்லுங்க. கணக்கு இருக்கு. நேவிசக்கா, சித்தா விட்டு பேர் எல்லாம் சொல்லுங்க. சை சை சைதா சைதா அப்படி வராதே. கையில இன்னொரு சொல்லு கிடக்கு. சை சைத்தானா சைத்தாந்தம் சைத்தாந்தம்டா. இல்ல, அது தவறு. என்னென்ன ஜெயாக்கா கிடக்கு? சொல்லுங்க. ஜெயாக்கா தாபம் சொல்லுங்க. தாபம் ம்? தாபம் தாபம் தாபம். தாபம் தாபம். தாபம். தாபம்ண்டா என்ன சொல்லுங்க பாப்போம். நான் நினைக்கிறேன் அந்த ஒரு சாபமா இருக்கிறவண்டில அச்சா தாபம் அது சொல்றானே. தாபம். பானா இது பானா. தாபம் காடு. காடு. காட்டுக்குரிய இன்னொரு சொல்லு தாபம். ம். பத்மினி சொல்லுங்க. தா. தா. வாணியவர்கள் சொல்லுங்க. வதம் பதம். அதை மாறியும் சொல்லலாம். தவம் 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 நவலவதியர்கள் சொல்லுங்க. தவம் அது தவம் 2 தரம் சொல்லல. அது நவலவதியர்கள் சொல்லுங்க. இல்லையா? ரோஜினி சொல்லுங்க. தவம் உண்டு. தாபம் ரோஜினி சொல்லுங்க. அம்மா அம்மா கிச்சனுக்கு போட்டா அப்ப நான் சொல்லுறேன். சொல்லுங்க. என்ன எழுதி வச்சுக்கிறேன் எல்லாம் சரியா எடுத்துட்டா. சரி போட்டு வச்சுக்கிறேன். சரி இல்லாத ஒன்றும் இல்லை. நான் ஒண்ணு சொல்லி பார்க்கவா? வருங்க வரிசையில் வரட்டு. இல்லையா ஒன்றும்? ஓகே, நவலவதியர்கள் வச்சிருக்கீங்களா? அதான் தவம் சொன்னேன் நான். அடுத்தது நான் நம்ம என்ன சொல்லுங்க. தவம் முதல் சொன்னேன் நான். அதை அப்புறம் சொல்லல. ஒன்றும் இல்லை என்கிட்ட இல்ல. அம்மா கூப்பிட்டா வாரான்னு சொல்லுங்க. அப்பா கூப்பிட்டு வர சொல்லுங்க. அம்மா தான் கூப்பிட்டது. பத்மினி சொல்லுங்க. தவசி. வாணியவர்கள் சொல்லுங்க. தவசி. சொல்லிட்டா ஐயோட. தவசி. ஓகே, இப்ப வாணியவர்கள் சொல்லுங்க. சிதம் சிதம் சிதம். சிதமண்டா என்ன வரமுங்க? சீனா சிதவடைய முதல்ல சொல்லி தந்த நான் சிதம்.
ஓகே, அடுத்த ஜியாக்கா சொல்லுங்க. வசந்தா 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 சானா இல்லையே. அங்க இருக்கு வசந்தா. வானசான இல்லை இந்த சானா இல்ல, சீனா தான் வசந்தா கிடக்கு. அப்ப நான் ஒரு ஒருத்தர பேர் சொல்றேன். சிவந்தா நேவிசக்கா சொன்னது அப்புறம் சொல்லுங்க. நேவிசக்கா. தசை என்று சொல்றேன். தானா சீனா இருக்குதா? தசி 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 இல்ல. இல்லையா? இல்ல. இல்ல, தாசி தான் இருக்கு, தசி இல்ல. ம். இப்ப சொல்லுங்க வாணி அவர்கள். ஓகே, வஜிதாட ஜிய வட எழுத்த விட்டுட்டு சி போடுறேன். வசிதா வசிதா வசிதா, வஜிதா, வசிதா. வசிதா. வசிதா வசிதா வேற யாரும் வச்சுக்கிறீங்களோ? நான் அநேகமா சொன்ன சொல்லோண்டு நீங்க சொல்லல. நான் சிலது அகராதி உங்களுக்கு சொல்லி எழுதி வைங்கன்னு சொல்றேன் நான். மற்ற இதுல இன்னொன்று கிடக்கு, சோத்துக்குரிய இன்னொரு சொல் எழுத்து கிடக்கு. சோறுக்கு நான் அடிக்கடி சொல்றேன் நான், இது என்ன சோறுன்னு சொல்லி. ஆமாம் ஆமாம். சிந்தமா. இல்ல, பானால தொடங்குங்க. வந்தம் பந்தம். இல்ல, இத்தனா இல்ல. வதம் இத்தனை. பத்தம் பத்தம் வத்தமண்டா சோறு. பத்தமண்டா சோறு. வதம் சொன்னவையா வதம் பதம் சொல்லிட்டேன். பதம் தவம் வந்துட்டுது. அதான் முதலே வந்துடுது. மற்றது வத்தம் வந்துடுது. இப்ப மற்றது சையனால் ஒன்று இருக்குது. சைந்தவம். சைந்தவம்ண்டா இந்துப்பு. சைந்தவம் எழுதி வச்சிருக்கோம், திருப்பி வரைக்க வரலாம். சைந்தவம். மற்றது அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன்னா தத். தானா இத்தன்னா. தத்தண்டா அது. ததா ஆண்டவர் சொல்லியிருக்கு. ததா ஆண்டா அப்படி. தத் அது, ததா ஆண்டா அப்படி. அத்தண்டா என்ன? அது தானா இத்தனா. தத்தண்டா அது. ஆ, மற்ற ததா ஆண்டா அப்படி. இதெல்லாம் இந்த பழைய இலக்கியங்கள்ல வர சொற்கள். அந்த ஓகே. ஓகே, இனி அடுத்த ஆள் யாரு? இப்ப ராஜினி அக்கா வாங்கோ. கேட்டு நிக்கிறீங்களா ராஜினி அக்கா? ஆமா. ஓகே, எழுதுங்க நீங்க. உங்களுக்குரிய சொல் வந்து வர்த்தக நிலையம். வர்த்தக நிலையம். வர்த்தக நிலையம். லையனவ நீ லை. நிலையம். தேவனரஞ்சி நீங்க சொல்லுங்க அம்மா. உங்களுக்கு என்ன சொல்லு தந்தன? கதிர்காமம் சொல்லுங்க பாப்பா. கம கம் கம். கதிர் கதிர். காமம் காமம். காம் கா. காகம் காகம். திம் என்னது? திம் திர்ரா. திம். திர்ரு என்று சொல்லி இல்ல. திம்மும் இல்ல. திம்மும் இல்ல, திர்ரும் இல்ல. வேற அவ்வளவுதானே? இல்ல காமம் காமம் சொன்னீங்க, கா சொன்னீங்க, கதிர் சொன்னீங்க, கமம் சொன்னீங்க, காகம் சொன்னீங்க. காவம் திகம் திகம் என்று சொல்லி இருக்குதா? திமம் இல்ல. திமம் அண்டு இல்ல. திகம் இருக்குது. திகம் இருக்குது, திமம் இல்ல. திகம் நான் சொன்ன சொல் வந்து திகம். திகமண்டா சரி. திகம் இருக்குது. அப்ப எல்லாம் எத்தனை சொல்லி சொல்லிட்டீங்க? 9. 9. எனக்கு இன்னொரு சொல் வேணும். இன்னொரு சொல் வேணுமா இன்னும்? இதுல நீங்க மதி சொன்னீங்களா? மதி, மகா, மகம், காதி என்று கணக்கு இருக்கு. ஓகே, வாழ்த்துக்கள். இருந்தாலும் 9 சொல்லி 10 சொல்லி இருக்குங்க. ஓகே ஓகே, ராஜினி அக்கா சொல்லுங்க. வர்த்தகம். வர்த்தகம். நிலையம். நிலையம். வதம். வதம். கதம். கதம். நிதம். நிதம். நிகம். நீனா நிகம். நிகம். நிகமண்டா என்னன்னு தெரியுமா? நான் என்கிட்ட கை விரண்டிங்க சொன்னா சரி சரிங்க. அது நகம். நிகமண்டது ஒளி. நிகம்னு சொல்லி தெரியல.
ஒளி பயம் ஒளிக்கு ஒரு சொல். ஓகே. என்னது? ஒளி என்றா நிகம். சரி சரி. என்ன மற்றது பயம் பயம். ஓகே. வத்தலை அண்டி இருக்கா? வத்தலை மற்றலை என்னதான் இல்ல இல்ல வத்தலை வர வத்தல அப்படி இல்ல. நித்தம் நீனாவில நித்தம். கர்வம் கர்வம். பயம் பயம் சொல்லிட்டேன் 2 தடவை எழுதிட்டேன். ஒருக்கா சொல்லியாச்சு. கயம் ஆ? என்னது? கயம் கயம் ஓகே. கயம். கயம் இருக்குது. மற்ற தயம் மட்டும் இருக்கா? தயம் தயம் இல்ல. தயம் அது பழைய தியம் தியம் தியமும் இல்ல. திகம் தான் இருக்குல்ல, தியம் இல்ல. மற்ற வேலை விலை. ஓகே. நிலை நிலை. தலை விலை. தலை தலை. நியமன் இருக்கு. நீனாவில நியம். இல்ல. அவ்வளவுதான். ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. வாழ்த்துக்கள். 14 சொல்லு. ஓகே. வர்த்தகம், பயம், பதம், வலை, தலை, கலை, கயம், நிலை, நிகம், நிதம், நித்தம், கர்வம். அவ்வளவுதானே? ஓ கயம் கயம் எல்லாம் ஓகே. வாழ்த்துக்கள். இப்ப நேவிசக்கா சொல்லுங்க உண்டு. கலையம் கலையம் கலையம். ஓகே. ஜியாக்கா சொல்லுங்க உண்டு. தகர். ஆ? தகர். தகர். ஓகே. பத்மினி சொல்லுங்க உண்டு. தம் தம் ஒரு தெரிஞ்சு சொல்லு இல்லையா? இல்ல 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 ஓகே. அது அவற்றை என்று விடுறது நாங்க. அவர் 2 விடுற நீங்க வாணியோட சொல்லுங்க. வலயம் வலயம். ஓகே. நவலவதி அவர்கள் சொல்லுங்க. வத்தி என்னது? வத்தி வத்தி. தீனா இல்லையா? அது நீனா இல்ல. நீனா இல்லையே. நிலையம். அது நீனா. கடவுளே. ராஜினேக்கா இருந்தா சொல்லலாம். லோஜினி சொல்லுங்க. என்னொன்று சொல்லட்டா அப்ப? திரும்ப வரேன். திருப்பி வரைக்கும் வாங்க. லோஜினி சொல்லுங்க. நித்தி நித்தி. ஓகே. தீனா இல்லையே. ஈனா இல்ல. நித்தி. அது நீ அதான் அது நீனா தான் நடக்கு. நானும் அதை எழுதி வச்சிருக்கிறேன். நித்திக வத்தி. நீனா. நீனா. நிலையம். லோஜினி இல்லையா? ஓகே. அப்ப நவலவதி அவர்கள் சொல்லுங்க. வேற இதுக்கு தகம். 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 தகம் அவர் சொல்லல என்ன? ஓ ஓகே. தகம். வாணியவர்கள் சொல்லுங்க. கவர் கவர். ஓகே. பத்மினி சொல்லுங்க. வகம் வகம். ஓகே. ஜெயாக்கா சொல்லுங்க. கலையம். கலியம் வந்துட்டு கல்யாணம் வந்துட்டு நிலையம் தான் வந்தது. இல்ல. இப்ப இல்ல இல்ல இன்னொரு ஆள் கல்யாணம் சொன்னது கலியம். சொன்னவா. இன்னொரு ஆள் சொன்னது கலியம். நிலையம், கலையம், வலயம் எல்லாம் வந்துட்டு. என்னட்டு உண்டு கேளுங்களேன். நேவிசக்கா சொல்லுங்க. நிகர் நிகர். நீனா காணா இருந்தா நிகர் வரையில. ஓகே. திருப்பி நேவிசக்கா இருந்தா சொல்லுங்க. நான் சொல்றதுண்டா என்ன சொல்றது? தக தானா காணா தக தக. ஓகே. ஜெயாக்கா சொல்லுங்க. பாலயம். என்னது? பாலயம். எங்க பாவனாங்கடை. இல்ல பாலயம் இல்ல வத்தம். வலியம் வலியம் சொல்லி வலயம் முதல் வந்துட்டுது. பத்மினி சொல்லுங்க. வத்தி என்று வருமா? வத்தி வத்தி வந்துடுது. வேற முடிஞ்சதோ இதோட? வத்தி நான் சொன்னா வத்தினா இல்லையா? அது நீனா. தகர் தகர் வந்ததா? தகர் இப்பதான் வந்தது. நிகர் நீனா நிகர் அதுவும் வந்துட்டுது. சொல்லிட்டேன். நிகர் வந்துட்டுது. பேரட்டுக்கு வாணியோட கேட்டுனா நான் சொல்றேன் உண்டு. சொல்லுங்க. கலை 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 வந்து நான் சொன்னேன். கலை வந்துட்டுது. கம் 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 நிகம். நிகம் நீங்க சொன்னீங்களானே. நிகம்.
நிகமண்டு இல்ல, நிகமண்டு இல்ல. நிதம் இருக்குது, நிகர் இருக்குது. நிதம். நிகம் வந்துடுது முதல், நிகம் வந்ததானே ஒளியன்னு சொன்னா. ஓ ஓ நவலோதியர்கள் சொல்லுங்க. என்னட்ட இல்லையே. ஓகே, லோஜினியை தலை காணும். வந்ததா? தலை கலை கலை எல்லாம் வந்துட்டு. இல்ல, கலை நிலை கலை வந்தது, விலை வந்தது, தலை தலை வந்துடுது, வந்த தலை வலை வந்துடுது. வந்த ஆனா தலை தலையோட வந்த சேர்ந்து இன்னொரு சொல்லு வேற இல்ல. பாலையம். தலையகம். இல்ல, தானாவில இன்னொரு சொல்லி இருக்கு. 2 சொல்லிருக்கு தானாவில. கயம் இல்ல, ஜானா வராததுல. இல்ல, நான் கம் சொல்றேன். தகம் தகம் கம் கலையகம். கம் தவம் தவம். தவம். நீங்க சொன்ன வத்தம் திரும்ப இதுல இருக்கு. அர்த்தம் இருக்கு. ஓகே, வத்தம். ஜெமினி, நான் நான் கம் சொல்லட்டுமா? சொன்னேன். நான் கம் ஓகே, நான் ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க. தலையகம். சொல்லியா? சொல்லியாச்சு. இல்ல, கலையகம் வந்துட்டு தானே. தலையகம் நான் வரையில. சொன்னேன், நீங்க தலையகம் வந்துட்டானே வந்து நீங்க. தலையகம் ஓ, வரையில. கலையகம் வரையில தான். தலையகம். கலையம் இந்த 2 தரம் காணா இல்லையே. 2 தான் காணா இல்ல. 2 காணா இல்ல. காணா ஒரு நன்றி காலம். போட எல்லாருக்கும் நன்றி வணக்கம். கலையகம். தலையகம். ஓ, கலையகம். இருக்குதானே? 2 காணாது இருக்கு. ஒரு காணாது இதுல இருக்கு. 2 தான் எங்க வருது? தலையகம். தலையா? தலையகம். கலையகம் உண்டா என்ன? நீங்க தலைய புரிஞ்சுக்கிட்டா மட்டும் காண கண்டுபிடிக்கணும். வேணுமே. இன்னொண்டு தானே அப்படி வராது. கலையம் கலையகம் வரும். நான் சொன்னேன், நான் இல்லை. கலையகம் உண்டு வராது, தலை. அப்ப நீங்க தலையாண்ட நாங்க காரகம் பண்றோம். சரி சரி நான் ஒன்று சொல்றேன். தலைவர் ஆ? தலைவர். தலைவர். ஓ, அது சரி. Yeah, வாழ்த்துக்கள் பத்மினி. பத்மினியர்களுக்கு. தலைவர். ஓகே, தலைவர். சரி, முடிஞ்சா ஜெயமலை நான் ஓ, நீங்க போறண்ட போங்க. லோஜினி அவர்களா இன்னும் இருக்கிறார். மற்ற எல்லாரும் சரி அனேமா. நான் இந்த சொல்லுல சொல்லிட்டு போறேன். வத்தம் சொன்னீங்க. ஓகே, மற்றது வதகம் என்று சொல்லி இருக்கு. வதகம் என்றா இறப்பு. வதகம். மற்றது தவம் வருது சொன்னீங்களா? தவம். ஓ, தவம் சொன்னவர். கடைசியா வந்தது. ஓகே, தவம் சொல்லியாச்சு. அதே மாதிரி கவம் மட்டும் ஒரு சொல்லி இருக்கு. கவர் சொன்னீங்க, கம் சொன்னீங்க, தம் சொன்னீங்க. மற்றது வாருங்க இல்லையா? நியதம் ஒரு சொல்லியிருக்க. நியதம் அடக்கம். நியதம். நீனா ஜானா தானா மன்னா. மற்றது நியர் அது ஒளி. நியர் என்றது ஒளி. நிவகம். நிவகம் என்றது கூட்டத்தை குறிக்கிற சொல். கூட்டம். ஓகே, இப்ப லோஜினி நிக்கிறாரா? அந்த மாதிரி லோஜினி ஒரு நிமிஷம் ஜெயமலராஜி, இந்த அம்மா பாரு. அம்மா வாராவா? ஓகே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. மெதுவாடிங்க கரண்டியே. நானா? ஆரோ கரண்டியால அடிக்கிறாள். மெதுவாடிங்கன்ற உடஞ்சிருமேல பிளேட் பாவம். சிக்கிது. ஓகே, நான் வந்துட்டேன். Okay. ஒரு நிமிஷம். மன மனநல வைத்தியம். பின்னிதாங்க. மனநல வைத்தியம். நல்ல வைத்தியம்.
ஓகே, சொல்லுங்க பாப்போம். ஓகே. என்னது வை, வைத்தே, வைத்தி, வையம், வையம், மனம், 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 காணா நலம். இல்லையே வையாகத்துக்கு காணா. இல்ல, அவ வைத்தி வையம் தான் சொன்னவர். வை தினம், தினம், மத்தி, மானாவில மத்தி, மயம், மயம், மதி, மதி, நதி, நதி, நயம், நயம், மதியம், மதியம், மனநலம், மனநலம், வைத்தியம். வைத்தியம். அவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகே, மனம் சொல்றதை விட்டுங்க. மனம், மத்தி, மதி, மதியம், மயம், நயம், நதி, வைத்தி, வைத்தியம், தினம், வையம், மனநலம். வெட்டிட்டீங்களோ? ஓகே, இப்ப கீழே தான் வர போறேன். லோஜினி இருந்தா சொல்லுங்க. ராஜினி அக்கா காணையில நவுலவதி அவர்கள் சொல்லுங்க. வையம் நீங்க வெட்டிலே அவர் சொல்லிக்க. ஐயம் வந்துட்டு நிலம் சொல்றேன். அதுவும் வந்துட்டு நிலமும் நிலம். ஓகே, அவர் மன நிலம் தான் சொன்னார். ஆனா 2வது தரம் சொல்லக்கூடாதுன்னு தெரியும் தானே. ஓகே, லோஜினி சொல்லுங்கப்பா. மற்றபடியா தான் சொன்னேன். இல்ல அப்படி இல்ல, ஒரு தரம் சொன்னா அப்புறம் 2வது ரவுண்ட்னா மற்ற சொல்றது. லோஜினி சொல்லு. ஓகே ஓகே, வாணி அவர்கள் சொல்லுங்க. ஆக்கள் எழுதி வச்சிருப்பேன் தானே, தியம் வச்சிருக்கிறேன். தியம். நான் நிக்கிறேன்னா. ஓகே, நீங்க சொல்லுங்க. பத்மினி சொல்லுங்க. இல்ல நான் வந்ததெல்லாம் போட்டேன். அடுத்த ஆளை கேளுங்க. முக்கியமானது இருக்குது ஜெயாக்கா சொல்லல. சொல்லுங்க. நித்தியம். நீனா இல்லையே. தீனா தான் நடக்கு. மத்தியம். நீங்க அந்த தீனா நீனா வடிவா விசிறியில போட்டு வடிவா எழுதுங்க. அத மத்தியம். ஆமா, மத்தியம் உண்டு. மத்தியம் என்னட்ட கேளுங்களேன். சொல்லுங்க வர மத்தியம் உண்டு இல்ல. நீங்க சொல்லுங்க. நானா நதி. நதி வந்துடுது. வரையில சொல்லியாச்சு. நதி வந்து சொல்லியாச்சு. நதி வந்துட்டுது. மதி எல்லாம் வந்துட்டு. இப்ப யாரும் வச்சிருந்தா சொல்லுங்க. வை, நான் வை, சொல்றேன். வை என்ன? வை, வை. வை வந்துட்டுது. சொல்லியாச்சு. நான் மலம் சொல்றேன். மனம் மலம் வந்துட்டுது. மனநலம். மலம் நிலம் மனநலம். கண்டு வந்துட்டுது. மனநிலம் அதுவும் வந்துட்டுது. வந்துட்டு. இதுல அகராதி சொல்லுது என்னட்ட கிடக்கு 2. தினம் தினம். தினம் வந்துட்டுது. ஓ, அகராதி சொல்லு. நீங்க சொல்லி பாருங்க. நான் அவளை தொடங்குற அகராதி சொல்லுன்னு சொல்லி பாருங்க. அதுக்கு எழுத்த வச்சு நான் சரியா சொல்றேன். நயம். நானா யானா நயம். நயம். ஓகே, நயம் நயம் வந்துட்டுது. நயம் வந்துட்டுது. நயம் வந்துட்டுது. நயம் நத்தி என்று வருமா? நத்தி. நத்தியம் வருமா? ஓகே, நத்தி சரி. நத்தி நான் வந்து சொன்னேன். நான் நத்தி பத்மினி என்றது இன்மை என்ற அர்த்தமா? இன்மை. நான் சொன்னேன். ஓகே, மற்றது இன்னும் ஒரு நானாவில இருக்குது. நத்தியம். நயம், நதியம், நதியம். நானாவில இருக்காது. நத்தியம் வருமா? நத்தியம் இல்ல, நத்தியம் என்று வராது. நமம் நமம் 3 எழுத்துலாம் வரும். 3 எழுத்துல நமலம். நிலம் நிலம் அது வந்துட்டு. நிலம் முதல் வந்துட்டு. நமம் நமம் நட எழுத்த மாத்துங்க. நிலம் உண்டா நட எழுத்த மாத்தி சொல்லுங்க. நயம். இல்ல, அது வந்துட்டு. நதியம். அதான் சொல்றேன். நனம். நனம். நனம் என்றது அகலமத்தை குறிக்கிறது சொல். நனம். பத்மினி எனக்கு. ஓகே, உங்களுக்கு தான் போடுறேன். புள்ளிய போடுங்கப்பா பத்மினி ஆன்டிக்கு.
தினம் ஓகே இது மற்றெல்லாம் வேண்டி சரி பேரு. நினைக்கிறேன். இன்னொரு நத்தி சொன்னீங்க என்ன நத்தி தினம் ஓ. நத்தியல்னு நான் சொன்னேன் தினம் சொந்த வந்துட்டு நத்தி நான் சொன்னேன் நான். ஓகே அதெல்லாம் வந்துடும். நத்தி என்றது இன்மை, மற்றது ஓ. நனம் என்றது அகலம். அகலம். அகலத்தை குறிக்கிற சொல். ஓ. ஓகே இவ்வளவு பேர் தான் வேறு எதுவும் தானே. இல்ல. சொல்லுங்க. வாரம். இன்றைக்கு நேவிஸ் பிலிப் அவர்கள்லாம் முதலாவது இடம். எஸ் நீங்க ஆத்தே லோஜினிட்ட அதே. புள்ளியும் சேர்த்து அமிர்தன்னு சொல்லுங்க. அழுகுறாரு அமிர்தன். தனக்கு தான் குறைய புள்ளி வர போதாமண்டு. அவர் தனியா ஒன்றுல மட்டும் தானே பங்கு பெற்றவர். அப்ப அவரு குறைய தானே வரும். இங்கே அழுகை நடக்குது. முந்திய மாதிரி தான் கடைசியா வர போறோம். அம்மாண்ட புள்ளியும் பிள்ளைங்கிட்டான். ஓகே அவுட் தான் சொல்லுகள் தேர்றதுல நான் இப்பயும் அவுட். அமிர்தன் முழு அம்மா. விட்டு இல்ல நாங்க ஆனாக்கு பதிலா சூனா எனக்கு மாதிரி பிரச்சனை வர்றது. இல்ல அந்த அவன் ஆனா 2 பேருக்குள்ளேயும் போட்டி போடணும். பெரிய ஆக்களோட தேவையில்லை. அவையெல்லாம் தனியா. தனியா இருக்கணும் அவங்களும். ஆ. அவங்க தனிதான். அவங்களுக்கு இந்த சொன்ன மட்டும் தானே கொடுக்கறது, மற்றது இல்ல. ம். ஓகே என்றாலும் அவைகளும் பெரியாக்களோட சேர்ந்து வாதி இந்த புள்ளி எடுத்துருக்கணும். ஓகே இது இன்றைக்கு போட்டியாளர் இன்றைக்கு யார் அது பொருங்குமார் யார் சொல்லுங்க பாப்போம். டேட்ஸக்கா அதுல எடுத்து எனக்கு அவ அந்த சொற்களை கண்டுபிடிக்கிறதுல எல்லாம் வெட்டு தான் கண்டுபிடிச்சவ. கொஞ்சம் தான் கண்டுபிடிச்சேன். இன்றைக்கும் பாணியவர்கள் தான் முதலாவது. ஓ வாழ்த்துக்கள் வாணிக்கு. 56 புள்ளிகள். ஆனா நேவிசக்காக 51 புள்ளிகள். 5 புள்ளியில அவ மற்றதுக்கு சொல்லல பெருசா. நானும் முன்னுக்கு வரையில தானே பெருசா. நான் உங்களுக்கு 2 தடவை கேட்டு நான் அந்த கேள்வி கேட்டு எடுத்தேன். 56 புள்ளிகளோட வாணியவர்கள், 2வது 51 புள்ளிகளோட நேவிசக்கா, 3வது பத்மினி அவர்கள் 49 புள்ளிகளோட, வாழ்த்துக்கள் 46 புள்ளிகளோட, மற்றது லோஜினி 38 புள்ளிகள், நகுலவதி அவர்கள் 37 புள்ளிகள், ராஜினி அக்கா 34 புள்ளிகள், அமிர்தன் 27 புள்ளிகள். பிள்ளை 2ல மட்டும்தான் பங்கு பெற்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அத்மிகா 3 சொல்லுதண்டபடியால் அவருக்கு 36 புள்ளிகள். என்றாலும் அமிர்தன் தான் கட்டிக்காரன். அமிர்தன் 3 தான் கண்டுதண்டு 3ல 27 புள்ளிகள் எடுத்திருக்கிறார். அக்கா 4ல 36. அம்மா இவ்வளவு செய்து 37 புள்ளி. தம்பி 20. சரியான கட்டிக்காரன் தம்பி. அமிர்தன் தான் இதுல வெற்றியாளர். எல்லாரும் கைதட்டி கொடுக்கும் அமிர்தனுக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். செய்தது அமிர்தன் தான் கட்டிக்காரன். அடுத்தது அக்கா கட்டிக்காரி. அக்கா 4 இதுல செய்து சேர்ந்தவ. அக்காவும் கட்டிக்காரி. அடுத்தது அக்கா கைதட்டணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் 2 பேருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். வந்து இதுல பங்கு பெற்றதுக்கே சிறப்பான வாழ்த்துக்கள். துணிஞ்சு வந்து நிக்கிறதுக்கு போட்டி போட்டு கொண்டு பெரியாக்களோட போட்டி போட்டு செய்ததுல சரியான கட்டித்தன 2 பேருக்கும் இருக்கு. சிறப்பான வாழ்த்துக்கள் அமிர்தனுக்கும் அத்மிகாக்கும். ஓகே வால் வச்சிருக்கிறார் அடிக்க விட்ட போறார். சிரிச்சு விடுங்க அமிர்தன். அமிர்தனோட சிரிச்சு விடுங்க. என்ன செஞ்சு வடிவ நன்றி ஜெயமலன். மிக்க நன்றி ஜெயமலன். நீங்க கட்டிக்காரன் சரியான சரியோ. நான் அடுத்த பிறகு உங்களுக்கு ஏற்ற சொல்ல கொண்டு வரேன். சின்ன சொல்லுவேன். நான் இப்ப திடீரென்று தந்தபடியே தான் சும்மா தந்தேன்னா உங்களுக்கு நீங்க கண்டுபிடிக்க கூடிய மாதிரி பல சொற்களை கொண்டு வரேன். சரி அடுத்த முறைக்கு பிறகு பாப்போம். ஓகே அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருந்த எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மிக்க மிக்க நன்றி. ஓம் நன்றி. வாசிப்பம்பு முடிஞ்சுதான். இப்ப கொஞ்சம் போட கஷ்டமா எனக்கு அதுக்குள்ள வர முடியாம இருக்கு. ஜூம்ல தான் நிக்கிறா. ரேடியோக்குள்ள வர இல்லாம இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து போடுவோம். பிரச்சனை இல்ல. எல்லாம் சேர்த்து வரும். திங்கள் ஃபுல்லா போட்டு விடுறேன். தேங்க்யூ. நன்றி நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். மிக்க நன்றி அவர்களே. நன்றி. ஓம் நேற்று பாத்தீங்களா? பாருங்க வரேன். நிறைவுக்கு வருகின்றது சொல் விளையாட்டு சொல் தேடல் தோப்படி ஜெயமலை ஜெயம் அவர்கள். நன்றி வணக்கம். நன்றி ஜெயமலை அவர்களே. தொடர்ந்து நன்றி வணக்கம்.